வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலும், சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தாலும், தேவதைகளுடைய ஆசிர்வாதத்தாலும், இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ அவர்களின் ஆசிர்வாதத்தாலும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை 200வது நாள் வகுப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கோடான கோடி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த வகுப்பு தொடர்ச்சியாக 200வது நாளை எட்டியுள்ளது. இதுவரை எனக்கு தெரிந்தவரை 2 மணி நேர ஆன்மீக வகுப்பு தொடர்ச்சியாக இத்தனை நாட்கள் நடைபெற்று இருக்கிறதா அப்படின்னா அது சந்தேகம்தான். வகுப்புகள் நிறைய நடைபெற்று இருக்கிறது, கண்டினியூவாகவும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே அதிகபட்சம் 1 hour கிட்டத்தட்ட தான் போகும். அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப கடினம். அதிலும் பர்டிகுலராக ஐன்ஸ்டீன் வகுப்பு மாதிரி அல்காரிதம் மாதிரி புரியாமல் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னா அது கர்மா. எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு புரியாது. அது புரியாத ஒரு சப்ஜெக்ட்னா அது கர்மா. அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு சப்ஜெக்டை கூட அதை கேட்கறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். இதையும் எப்படி ஒருத்தவங்க இது உள்ள ஆஸ் பர் சயின்டிஃபிக்காக பி கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் கூட ஒரு 40 minutes கிட்டத்தட்ட தான் கேட்க முடியும். 40 நிமிடம் அப்படிதான் தொடர்ச்சியாக கேட்க முடியும். அதனால தான் ஈவன் மெடிக்கல் சயின்ஸில் கொடுக்க கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சின்ன பிரேக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் மாறுவாங்க. சேஞ்ச் ஆஃப் த கிளாஸஸ் சப்ஜெக்ட் மாறும். பட் தொடர்ச்சியாக 2 மணி நேரம் அப்படிங்கிறது அதையும் ஓவர்லூப் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எடுக்கிறது பெரிய விஷயங்கிறது இல்லை, அதை விட கேட்கறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். எடுக்கிறதுங்கிறத விட அது கேட்கறதுங்கிறது இருக்குல்ல, அது உள்வாங்கிக்கணும். இப்போ டாக்டர் பேசுறாங்கன்னா அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, என்னை விட்டா நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன்னா ரைட், பிகாஸ் ஆஃப் ஹீ இஸ் டியூன் வித் த அல்மைட் காட். அதனால டாக்டர் வந்து பேச முடியும். இப்ப டாக்டர் பேச அப்படியே கேட்கணுங்கிறது அது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அது கேட்கறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஆனாலும் அதையும் தொடர்ந்து கேட்டு அதாவது சொல்றாங்க குறைவான மனிதர்கள்னா, குறைவான மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் தான் நிறைவான கருத்துக்கள் பரிமாற்றமாக இருக்க முடியும். இதே வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தால் கூட அதுல யார் கேட்கறான்னு தெரியாது. எனக்கு தெரிந்தவரை இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நபர்கள் என்றாலும் கூட ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர்கள் இது முழுமையாக எந்த அளவுக்கு முடியலங்கிற எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. அந்த அளவுக்கு பி கான்ஃபிடென்ட்டா இதை கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உண்மையில் பொறுமையோடும் இதை கேட்கக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் லைவ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும், இதை வந்து யூடியூப்ல பார்க்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு கால்குலேஷன் விட 2500 3000 பேர் கிட்டத்தட்ட தினமும் பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இதை பிறகு பார்த்து இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட இதனுடைய சிறப்பு, இந்த வகுப்பு என்பது இன்னும் 4.5 லட்சம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணப்படக்கூடிய மிக தெளிவான நீண்ட நெடிய பயணத்துக்கான ஒரு ஆரம்பம் இது. ஏனென்றால் இந்த மண்ணில் கடைசி மனிதன் இருக்கின்ற வரை இந்த வகுப்பு தொடரும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பிறப்பு இதன் அடிப்படையில் அமைகிறது. அதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது, எப்படி எடுத்து செல்லப்பட வேண்டும், அதற்கு அடிப்படையான ஆன்மீக காரணம் என்ன என்பதை பற்றியான மிக தெளிவான புரிதலோடு இந்த வகுப்பு நடைபெற்று கொண்டிருப்பதால் இது இறைவனால் தொடங்கப்பட்டு சித்தர்களும் தேவதைகளும் இறை தூதராலும் வழிநடத்தப்படுவதால் இது தொடர்ச்சியாக செல்லும். எனவே இந்த வகுப்பில் இப்படி நீண்ட நெடிய ஆன்மீக வரலாற்று சிறப்புமிக்க இந்த வகுப்பில் வெரி பிகினிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கக்கூடியவர்களில் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். இதில் வந்து சிலர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வகுப்பினுடைய சிறப்பு எப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்னஞ்சிறு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாளில் தியானம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வகுப்புனா தியானம் தான் எடுக்கணும், தியானம் எப்படி அதை பற்றி சொல்லணும்.
அந்த வகுப்புக்கு ஒரு வரைமுறையை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம், அப்புறம் சில ஸ்லோகம், சில சாங்ஸு, சில பயிற்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றாங்க. என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னாக்க, தியானம் அப்படிங்கிறது இப்போ நான் வெளிப்படையா பேசுறேன். இப்போ வந்து அ எனக்கு அதற்கான நேரம் முழுமையா கிடைக்கல. ஏன்னா 10 மணிக்கு படுக்கணுங்கிறது, அதன் பிறகு சில விஷயங்கள் சிலருக்கு இம்பார்ட்டன்டான நேற்றைக்கு கூட ஒரு சிவியரான ஒரு பேஷண்ட்டு டியூ டு தி ஏஜ் ஃபேக்ட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியல. வாமிட்டிங், மோஷன் இந்த மாதிரி போய்ட்டு ஏஜ் வந்து 75 கிராஸ்ட், சீரியஸ் பொசிஷன். அப்போது ஹீலிங் கொடுக்கணுங்கும்போது அந்த இடத்துல நான் ப்ரெசண்ட்டாக அவைலபிளாக இருக்கணும். அப்போது தூக்கம் என்பது 2வது. அப்படி இருக்கும்பொழுது 10:30, 11 அது டைம் எடுத்துக்கும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் 3 to 3:30க்குள்ளே எழுந்தாகணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, 3 மணிக்கு அலாரம் வச்சு 3, 3:02, 3:05, 3:07ன்னு டைம் வச்சிருவேன். அலாரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம், 3 நிமிஷம், 1.5 நிமிஷம் இருக்கு இல்லையா, இந்த இதில் அதில் ஒரு தூக்கம். அதுக்கு தான் அந்த டைம் 3 to 3:30 அப்படிங்கிறது. 3 மணிக்கு வச்சுட்டு அந்த 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ரொம்ப டயர்டாக இருந்தால் அது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எழுந்திருவேன். ஸோ அந்த அந்த இந்த நீண்ட ஒரு பெரிய உறக்கத்தை தாண்டி அந்த 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தூங்குறேன் இல்லையா, அலாரம் அமைச்சிட்டு திரும்ப ஒரு அலாரம் அடிக்கும்போது பிட்வீன் கேப்பில் தூக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி பயணப்படுகின்ற பொழுது குறைவான நேரம் இருந்தாலும் கூட என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும், வெரி பிகினிங் ஸ்டார்டிங்கிலிருந்து தொடங்கப்பட்ட 1வது நாளிலிருந்து 200வது நாள் வரைக்கும் என்னுடைய தூக்கம் என்பதை நான் குறைத்து கொண்டேன். ஆனாலும் கூட அதற்கான பாதிப்போ அல்லது அந்த ஒரு டயர்ட்னஸோ என்னிடம் இல்லை அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடிகிறது. அது வந்து நிச்சயம் என்னை தாண்டி இருக்கு. நான் வந்து படிக்கும்போது எனக்கு தெரியும், கண்டினியூ நைட் படிக்கும்போது அடுத்த நாள் போகும்போது எனக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் படிப்பேன். அது எக்ஸாம் டயத்தில் இல்லாத போது ஒரு ஒரு இரவு முழுவதும் ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருந்து படுக்கிறாங்கன்னா அன்றைய பகல்ங்கிறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்துருக்கேன். அதுக்கு அவ்வளோ பெரிய இடமா இருக்கும். அந்த 2 மணி, 2 to 3 தூக்கம் இருக்கும். அது 4 அந்த டைமிங்குள்ளே ரொம்ப கர்ண கொடூரம்பாங்க. அது தூக்கத்தை மேனேஜ் பண்ண முடியாது. அதை சஸ்டெயின் பண்ணிட்டுனா போகலாம். 2 டைம் வந்து இரவுல தூக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதை தாண்டி தான் போகணும். ஆனால் அதையும் தாண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அப்படி இல்லை. எனக்கு இந்த பணியை செய்கின்ற பொழுது நிச்சயம் இறையருள் ஏதோ ஒரு விதத்தில் என்னையும் அறியாமல் கொடுத்ததனால் மட்டுமே இதை என்னால் சிறப்பாக செயல்பட முடியுது. அதற்கு மிகவும் பக்கபலம் என்பது பக்காபலமாக அருகிலிருந்து என்னை சுற்றி வட்டமிட்டு எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தக்கூடிய இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தியானத்தை பற்றி நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஷார்ட்டன் சொல்லணும். அந்த சிலர் சொல்றாங்க இல்லையா, அது கரெக்ட். ஏற்கனவே அந்த முறைங்கிறது தியானம், சில ஸ்லோகம், சில பாடல், சில பயிற்சி, அதன் பிறகு வகுப்பு அப்படிங்கிறதுல அதை விடவும் நான் வந்து இப்போ தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறதுனால மெடிடேஷன் எனக்கான நேரம்ங்கிறது குறைவா இருக்கிறதுனால முழுமையா பண்ண முடியல. ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த பண்ண முடியல. அதிகபட்சம் 10 டைம் கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுது, அவ்வளவுதான். 1/2 hour அதிகபட்சம் பண்ணணும்னா 1/2 hour பண்ணலாம். அதுதான் என்னுடைய டைம் அப்படிங்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இருக்கிற பொழுது விடியற்காலம் 3 மணிலிருந்து தொடர்ச்சியாக 5 மணி நேரம் உட்காருவோம் மெடிடேஷன். 5 மணி நேரம், 8 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் உட்காரும், இடையில இருக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி தியானத்தில் முழுமையாக ஒருத்தர் பண்ணணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது போன்ற நீண்ட நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணி அதை பற்றியான ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு லாங் டைமா ஒரு டைம் உட்கார ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு நாள் முழுமையாக உட்காந்துட்டோன்னா அந்த கான்சென்ட்ரேட்டை ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நீச்சல் அடிக்கிற மாதிரி தான். ஒன்ஸ் அதை நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தேவையில்லை, எப்போ வேணாலும் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நீண்ட நீண்ட நேர தியானத்தில் ஒருத்தர் எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ 10 நிமிஷம் 5 நிமிஷம்னா கூட அந்த இடத்துக்கு உங்களால் வந்துட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ தியானம்னா எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான புரிதலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓஷோவில இருந்து புத்தர்ல இருந்து சித்தர்கள்ல இருந்து தியானத்தை பற்றின்னு எடுத்துக்கிட்டாவே இதுதான் தியானமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, கண்ணை திறந்து கொண்டு நீ எதை பார்க்கிறாயோ அதே பொருளை கண்ணை மூடிக்கொண்டும் பார்க்கின்ற பொழுது தியானமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பார்க்குறேன் அப்படின்னாக்கா திரும்ப கண்ணை முன்னா எனக்கு அந்த பொருள் நிற்கும். அது வந்து தியானம் பண்ணின பிறகுதான் எனக்கு வந்துதா அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் படிக்கின்ற போதே அது எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் படிக்கின்ற போது ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக படிப்பேன், ரொம்ப நேரம் படிப்பேன். அப்படி படிக்கும்பொழுது
இந்த பக்கத்தில் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு கொஸ்டின் இருக்கு, அது ஆன்சர்னா அந்த ஆன்சருங்கிறது அந்த கேள்வி கேட்கும்போது அந்த பேஜே எனக்கு மைண்டில் நிற்கும் கரெக்டாக. அப்போ காப்பி அடிக்கிற மாதிரியே அந்த பார்த்தா அதுலேருந்து எடுப்பேன். அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பித்தேன். அது அது வெரி கான்சன்ட்ரேட்டாக 10th எனக்கு நல்லாவே தெரியும். பேஜ் டு பேஜ் இருக்கு இல்லையா, இது எத்தனாவது பேஜ் உள்பட சொல்லுவேன். இந்த ஆன்சர் வந்து மேலே இத்தனாவது வரியில் இருக்குது, இந்த பேஜ் இருக்குது, இதில் வந்து படம் இருக்கும், கிளியராக சொல்லுவேன். அந்த படம் அப்படியே வந்து நிற்கும். ஏன்னா தொடர்ச்சியாக நான் ஒரு புத்தகத்தை எப்படி 200 300 தடவை படிச்சிருப்பேன். அதை தவிர வேறு வேலையை பரிச்சை அன்னைக்கு தான் நான் படத்துக்கே போனேன். இதுதான் இதில் படிக்கிறது ஒன்றுமே இல்லையேங்கிற பொசிஷனில் தான் நான் வெளில போனேன். ஆனால் 1 இயர் வந்து அதை படம் பார்க்கக்கூடாது, ரேடியோ கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இரவில் மட்டும் பாடல் கேட்பேன். அப்படி எனக்குன்னு ஒரு கிரிட்டீரியா 10th போட்டு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ சயின்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு ஓராண்டு முழுவதும் எந்த திரைப்படத்துக்கு போகக்கூடாதுன்றப்போ அன்னைக்கு போர் அடிச்சதுனால படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக தான் போனேன். போகும்போது எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல், ஏன்னா அதில் இருக்கு எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும். அப்போது அந்த பயிற்சி அப்படிங்கிறது படிப்பு என்பதை நாம் பயிற்சியாக மாற்றிக்கொண்டு அதுதான் தியானமாக இருக்குது. அதுக்கப்புறம் தியானத்தை பற்றி போகும்போது இதுதான் அது அப்படிங்கிறது தெரியுது. ஏனென்றால் எப்போதும் நேரம் கிடைக்கும் பொழுது யாராவது இந்த மாதிரி ஒரு தியான பயிற்சி எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு இது போன்ற ஆன்மீகத்திலும் அல்லது தியான பயிற்சின்னு கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு மிக உந்துதலாக இருக்கும். அது சில டிப்ஸ் டாக்டர் கொடுக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரை டாக்டர் அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த கைடன்ஸ் மூலமாக இந்த 200 நாளில் குறைந்தபட்சம் ஒரு ஏறத்தாழ 40-50 பேர் கிட்டத்தட்ட ஹீலிங் கொடுத்துருக்கேன். அந்த ஹீலிங் கொடுத்ததுல இதுக்கு முன்பாக ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல நான் கொடுத்தவருக்கு தலைவலிக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீலிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பிறகு படிப்படியாக நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து தலைவலி, அடுத்தது ஹார்ட் அட்டாக்னா சிவியர் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஷார்ட்டாக சொல்கிறேன், அந்த டீப்பாக எப்படி கொடுக்கப்பட்டது. அதனால தான் நான் வந்து அந்த சாங்ஸ் மியூசிக்கல் தெராப்பியை பற்றி நான் டீப்பாக எடுத்தது காரணம், அந்த ஃப்ரீக்குவன்சி பற்றி எடுக்கிறது காரணம். பல இடத்துல வந்து அடிக்கடி நான் சயின்ஸுக்கு போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, அது புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் ஒரு 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 சக்தி என்பதும் ஒரு ஆற்றல் என்பதும் எப்படி இன்னொரு வகை ஆற்றலாக மாறுகிறது, எப்படி ஒரு குணப்படுத்த முடிகிறது. இப்போ ஒரு தலைவலின்னா பேராசிட்டமால் போட்டால் பேராசிட்டமால் போடுகின்ற பொழுது அது கியூர் ஆகுதுன்னா, அப்போது தலைவலிக்குன்னா பேராசிட்டமால் தான் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதியாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் சித்தாவிலையும் கியூர் ஆகுது, அலோபதியிலையும் கியூர் ஆகுது, மற்ற அக்குபஞ்சரில் கியூர் ஆகுது. இருக்கிற ஏறத்தாழ 52 152 வரையும் கிட்டத்தட்ட மெடிக்கல் மெத்தட் உலக அளவில் இருக்கு. எல்லா மெத்தட்லையும் கியூர் ஆயிருக்கு. இப்போ ஹீலிங் மெத்தட்லையும் அது கியூர் ஆகுது. அப்போ ஒரு வழி ஒரு கியூரபிள் இடைப்பட்டதுல ஒரு ப்ராசஸ் தானே இருக்கணும். எல்லா ப்ராசஸும் எப்படி கியூர் ஆகுது அப்படின்னாக்க அதுக்கு அடிப்படை காரணம் அந்த மருந்தாக இருக்கும், மருத்துவ முறையாக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீக்குவன்சியாக மாற்றப்பட்டு அதை சரி செய்கிறது அப்படிங்கிறதா அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால தான் நான் ஃப்ரீக்குவன்சி அடிக்கடி திட்டுறேன். அது பேஸுங்கிறத சயின்ஸில் எனர்ஜி கன்வெர்டட் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன். அப்போது அதைத்தான் தியானமும் சொல்கிறது, அதுதான் இறைநிலையும் சொல்கிறது. அப்போது இதை தெரிந்து கொள்கின்ற பொழுது அடுத்தடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது மிக எளிதாக எல்லாருக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் பலமுறை அந்த இடத்துக்கு போயிட்டு டீகோட் பண்ணிட்டு போகிறேன். அப்போது இதில் வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், 50 பேரில் அதில் முக்கியமாக 10-15 பேரோடது ரொம்ப குருஷியல் பீரியட், ரொம்ப ஷார்ப்பாக அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற சூழலில் ஹீலிங் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து பேர் சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான இதே வலி, ஷோல்டர் பெயினுக்கு அதுக்கும் ஒரு டிசீஸ் வந்தாக்க அதுக்கு சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் இப்போ சொல்கிறாங்களே இந்த வலின்னா வேற என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கோரலேட் பண்ணி சொல்லுவாங்க, இது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அப்போது இதுதான் மெயின் ப்ராப்ளம். அந்த மெயின் ப்ராப்ளத்தை இண்டிகேட் பண்ணுற சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ண முடியுது. அதன் பிறகு நான் வந்து அந்த புக் படிக்கும்போது அது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த சிம்டம்ஸ் ஒருத்தருக்கு இருக்குதான் இந்த வலி வர முடியும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது, கற்றுக்கொள்ள முடிகிறது. அதே மாதிரி ஜிஹெச்சில் லாஸ்ட் மினிட் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் வந்து எனக்கு தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழலில் எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது ஹீலிங் கொடுத்தேன். அதே மாதிரி இது வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சில டைம்ஸ் கேட்க முடியல, ஏன்னா சில டைம்ஸ் சார் மெடிடேஷன் இருக்கும்போது சொல்ல முடியாது, அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நான் அதை எடுத்தது. அதே மாதிரி
நான் சில டைம் லேட் ஆகும்போது வந்து ஒரு மெஸ்ஸில் சாப்பிடு அவருடைய மரணத்தை முன்னாடியே எனக்கு வந்து என்னால் கணிக்க முடிஞ்சதுன்னா நான் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணல. இருந்தாலும் என்னால் அந்த உள்ளுணர்வும் அது அந்த இன்ட்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அது அது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. அவன் டெத் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நான் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு. அப்போது ஒரு ஆண் ஆழ்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நடக்க போவதை முன்கூட்டியே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதில் பர்டிகுலராக சிவியர் கோல்டு, ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், ஃபினான்ஷியல் கிரிட்டேரியா, மேரேஜ் இஷ்யூ, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதற்கு கொடுக்கப்பட்டு இதுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதும், அதில் பர்டிகுலராக சொன்னோன்னா மோர் தென் 10 மெம்பர்ஸ் இஸ் ட்ரைடு டு அட்டன் த சூசைட் அந்த பின் பாயிண்ட் நெக் ஆஃப் த மொமெண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதில் 10 பேர் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட அடுத்தது வந்து தே ஆர் ரெடி நான் சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ண அந்த சூழலில் இருந்தவர்களுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு அதிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது. டெர்மோர்ஸ் இந்த கை கால் நடுக்கம் கேன் ரெஃபர் டு திஸ் எய்தர் இன்வாலன்ட்ரி ஸ்ட்ரோக் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. இது வந்து சயின்ஸில் சொல்லப்பட்டது. அந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, அது எந்த மூமெண்ட்டில் வேணாலும் இப்படிலாம் நடக்குன்ற பொழுது அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போது ஹீலிங் கொடுக்கப்பட்டது. அடுத்தது ஹை ஃபீவர், அது தெரியும். ஹை ஃபீவரில் ஹீலிங் நான் கொடுத்துட்டும் போது அவங்களுக்கு வாமிட்டிங் பயங்கரமாக இருந்தது. வாமிட்டிங் இருந்துன்னு அவங்க சொல்லுங்க, உன்னை நம்பி நாங்கள் ஹீலிங்கில் கொடுத்துருந்தா வாந்திலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புறோன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னப்போ தான் அது ஹீலிங் வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஹீலிங் ஒரு குணப்படுத்துதல் நடக்கின்ற பொழுது அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஒரு உடம்புல எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதில் மரியாதைக்குரிய மேடம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பவானி மேடம். அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் நித்யா மேடம் இருக்கும்போது அமெரிக்காவில் டாக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத ஹார்ட் பெயினில் போய் அட்டன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் அதாவது ஹார்ட்டில் 2 பிளாக் வந்து மோர் தென் 90% கம்பல்சரி பிளாக். இது வந்து அவங்க அட்மிட் உடனடியே இம்மிடியேட்டாக ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அட் எனி காஸ் எனி டைம் யூ கேன் டை வித்தவுட் எனி சிம்டம்ஸ். உங்களுக்கு வேறு எந்த சிம்டம்ஸ் அப்படி எந்த நேரத்தில் வேணாலும் உயிர் போகும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் செக் பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ உடனடியாக நீங்கள் அட்மிட் பண்ணனா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே அட்மிட் ஆகுங்கும்போது அவங்களால அட்மிட் பண்ண முடியல அவங்களுடைய சூழல் காரணமாக. அப்போது வந்து நைட்டு 10:30-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் ஃபோன் பண்ணாங்க. மேடம் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லும்போது அப்போ ஹீலிங் கொடுத்தேன். டாக்டர் வந்து அன்னைக்கு மெடிடேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால நான் ஹீலிங் கொடுத்தேன். ஹீலிங் கொடுக்கின்ற பொழுது அது அப்போ அவங்க ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட இருக்கும்போது அப்போ ஹீலிங் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கும், ஹீலிங் கொடுக்கின்ற பொழுது எனக்கு என்ன நடக்கிறதுங்கும் போது அந்த இடத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 minutesக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹீலிங் கொடுக்க 1/2 hour கொடுக்க முடியல. 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour கிட்டத்தட்ட 1/2 hour கொடுக்கக்கூடியதை வந்து 1 hour கிட்டத்தட்ட அது ஏற்றாட 20-30 தடவைக்கு மேலே கிட்டத்தட்ட நானே மயக்கம் அடைஞ்சிட்டேன். மயக்கம் மீன்ஸ்னா தூக்கம் வர ஆரம்பிச்சு. என்னை எடுத்துகிட்டு போயிட்டு வேண்டில் டூல் வந்து கையிலேருந்து மிஸ் ஆகுது, அப்படி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சுற்றும்போது அப்போ அவங்களுடைய அதை நான் மேக்ஸிமம் எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லைங்கிறதுனால அந்த நம்ம மேக்ஸிமம் ஃபோட்டோ பார்த்துட்டு தான் அந்த ஹீலிங் கொடுப்பேன். அந்த ஃபோட்டோ அந்த இருக்கும்போது அந்த அந்த ரியாக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்போ அதை சொன்னும்பொழுது அப்புறம் ஃபோனில் எடுத்தோடனே சொன்னேன், இப்போ மேடம் தூங்கியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தூக்கம் போடுன்னு போட்டிருக்கனால மேடம் தூங்கியிருப்பாங்க. எப்படி இருக்காங்க மேடத்திட்ட கேட்டால் அம்மா ஃபோன் எடுக்கல தூங்கியிருப்பாங்க அப்படின்னா ஓரளவு ரிலாக்ஸாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2-3 முறை சொன்னாங்க ஹீலிங் கொடுத்துருக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் ஹீலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிசன் உடனடியாக அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ அவங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இறைவனர்களாலும் தேவர்களுடைய சித்தர்களுடைய அருளாலும் தேவதைகளுடைய அருளாலும் இறை தூதருடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இப்போ அந்த நிலையிலிருந்து மாற்றம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஸ்பெஷல் மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் அட்டாக் அட் எனி காஸ் எந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தால் அதில் எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக்னு ஒன்று இருக்கும். அந்த இது போட்டுட்டா 100% ஹார்ட் அட்டாக் வரவே வராது. அதுக்கான மெடிசன் கொடுக்கப்பட்டிருக்கு. எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே சேஃப்கார்டு ஃபுல்லாக 100% சேஃப்கார்டு. ஷி இஸ் பிகம் ஏ க்யூரபிள். அந்த இடத்துக்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி அதில் இன்னொன்று டீப்பாக இருக்குது. ஸ்ட்ரோக் வந்து நைட்டு 11:30-12 மணி இருக்கும். நம்ம நண்பர் விமல் அவங்க மாமனாருக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, கை கால்லாம் வச்சு சுகர் அதிகம், ஸ்ட்ரோக் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் அடிக்கிறாரு.
11:30 12 மணி இருக்கும், மிட் நைட். திடீர்னு வந்திருக்கு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. உடனே ஃபோன் பண்ணி சொன்னார், நான் ஹீலிங். அப்போ டாக்டர் வந்து இப்போ பட் அவங்க மெடிடேஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் எழுப்பில் உடனடியாக ஹீலிங் கொடுத்துட்டு 1/2 hour. நிறைய இருக்குது அந்த மாதிரி. இந்த இது முக்கியமான இந்த இந்த தருணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இந்த ஹார்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ரெண்டு ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப என்னை நானே பரீட்சை வைத்து கொண்ட அந்த தருணம். மைக்ரைன்ங்கிறது அவன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மைக்ரைன் அப்படிங்கிற இது வந்து மைக்ரைன் இஸ் டைப் ஆஃப் ஃபெல்ட் ஆன் த சைட் ஆஃப் ஹார்ட். அதில் வந்து அது எப்படி இருக்குன்னா, ஒன்று ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், சிரிக்கிறோம் அப்படின்னாக்கா பெயின் பயங்கரமாக துடிக்க அந்த இடத்த போட்டு ஒன் சைடு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு சோகமாக இருக்கிறோம், அழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. ஒரு டாய், ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்க முடியும். அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஏற்கனவே 6 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தால் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ப்ளஸ் ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஆகும். தொடர்ச்சியாக அவங்க வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஒன் மந்த்து 1 வீக் கிட்டத்தட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு தான் போட்டுட்டு வர்றாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மெடிசன் கொடுத்துட்டாங்க. அதுதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. திரும்ப வலிச்சதுன்னா திரும்பவும் மெடிசன் தான். அந்த சுச்சுவேஷனில் வேற எதுவும் பண்ண முடியாது. வலியை தாங்கி ஆகணும். அவங்களால வலி தாங்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆமாம், நைட்டு ஒரு 10:30 கிட்டத்தட்ட இருக்கும். 8 to 8:30. அப்போது நான் வந்து ஏஐ கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க, என்னால் தாங்க முடியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா. இல்லைம்மா பரவாயில்லன்ட்டு நான் திரும்ப ஹீலிங் கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. 1/2 hour கொடுத்து அது வந்து கிறிஸ்டல் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1/2 hour வித்தின் 1/2 hour அவங்க ரிலாக்ஸ் ஆயிருந்தாங்க. 1/2 hour ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப ஃபோன் பண்ணும்பொழுது அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து வலி பரவாயில்ல, என்னால் பேர் பண்ண முடியுது, தாங்காமல் இருந்த வலி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர் திரும்ப 10 o'clock அவங்க 10 o'clock ஃபோன் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து கன்சல்டேஷன் அதுக்கு முன்னாடி பதிவும் பண்ணலை, அது பற்றியான எதுவும் இல்லை. பட் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் உடனே டாக்டர் பேசிட்டு ஹீலிங் கொடுத்துட்டு அடுத்த நாள் இமிடியேட்டாக தே ரெடி டு கிவ் த மெடிசன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ். ஒரு நாள் ரெடி, நைட்டு ஃபுல்லாக ப்ரேயரில் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எதிர் சொல்கிறேன்னா, டியூ டு த எமர்ஜென்சி கேஸ் டாக்டர் கேன் டேக் த டிசிஷன்ஸ் அண்ட் ரெடி டு கிவ் த ட்ரீட்மெண்ட் அண்டு கெட் த பிளெஸிங் ஃப்ரம் த சித்தர்கள் பர்மிஷன் கொடுக்கும்போது, கர்ம அனுமதிக்கின்ற பொழுது அதுக்கான காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அது நடக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஈவன் தோ நான் என்ன பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறது நினைக்கல. இன்னும் 2 விஷயம் எடுத்துகிட்டு எதற்காக நான் பர்டிகுலர் இடையில சொல்கிறேன், நான் ஹீலிங் கொடுத்துருக்கேன், நான் ஹீலிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை அடிகோட் பண்ணுறேன். அவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. அதாவது இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்த சூழலில் அதன் பிறகு தாங்க முடியாத வழியில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஒரு நான் ஹீலிங் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ கொடுக்கும்பொழுது 1/2 hour அவங்க க்யூர் ஆகுறாங்க. க்யூர்னா 100% இல்லை, அந்த நேரம் அந்த வழியிலிருந்து அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ ஹீலிங் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இந்த சூழல் இது இருக்குது இல்லையா, இது அதுக்கப்புறம் டாக்டர் மெடிசன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக்கு, பிரெயின் டியூமர், அப்புறம் மென்சஸ் இஷ்யூ தொடர்பாக அந்த இதில் நிறைய பேருக்கு இருக்காங்க. யூடிஐ ப்ராப்ளம் நிறைய பேருக்கு நான் ஹீலிங் கொடுத்துருக்கேன். அப்போது அந்த டைமில் இருக்கும்போது 2 பேருக்கு, இந்த மேடம்க்கு திரும்ப 2 தடவை 3 தடவை ஹீலிங் கொடுத்துருக்கேன். பெயின் இருக்கும்பொழுது ஹீலிங் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு அந்த ஹார்ட் அட்டாக் ஆகி ஹார்ட் பெயின் உள்ளவங்க நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு முடியல, ரொம்ப முடியாமல் இருக்கேன், எனக்கு ஹீலிங் தான் கொடுக்கணும், எனக்கு அங்கே அலோபதிக்கு போகணுங்கிற இதுக்கு இன்டென்ஷன் இல்லை சார் அப்படின்ட்டாங்க. சரி, நான் சொன்னேன் ரொம்ப எமர்ஜென்சிக்கும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் நீங்கள் ஹீலிங் கொடுத்தா சரியாயிடும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இல்லை அப்படி இல்லைம்மா, உங்களால் முடியலங்கும் போது நீங்கள் போங்க, அது தப்பு கிடையாது, ஹீலிங் கண்டிப்பாக கொடுப்போம், அவன் டாக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் அடுத்த நாள் வந்து அவங்க சொன்னாங்க, போக முடியாத சூழ்நிலை சார், ரொம்ப பிளட் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, அந்த இறந்தவங்க இதுக்கு நாங்கள் போய் ஆகணும்னு. அடுத்த நாள் போயிட்டு விடியற் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொன்னாங்க, நைட்டு இல்லை, ஆனால் இப்போது அந்த இடத்துல 6-7 மணி நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகும்பொழுது அவங்க வலி இருக்குது, வலி வந்து ரொம்ப பெயின் இருக்குது சார்னு. திரும்ப கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு திரும்ப கிளாஸ் முடிச்சுட்டு கொடுக்கும்போது 1 2 3 முறை கொடுத்துருக்கேன். 3 முறை ஹீலிங் கொடுக்கும்பொழுது அடுத்தது பேசினேன், இப்போ கொஞ்சம் வலி இருக்குது. அப்போ சொன்னாங்க திரும்ப கொடுங்கன்னாங்க. ஆனால் வந்து 8 8:30க்கு ஃபோன் பண்ணி திரும்ப எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது சார் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு
8 to 8:30க்கு நான் என்ன பண்றேன், ஹீலிங் குடுக்கல. அப்ப நான் சொல்றேன், கரெக்ட்டா நீங்க வந்து ரிலாக்ஸா ஒரு இடத்துல இருங்க அப்படின்ட்டு 8, 8:30 டைம் ஃபிக்ஸ் பண்றேன். வலி எப்படி இருக்குன்னா, வலி வந்து ரொம்ப பெயின் இல்ல. ஆனாலும் வலிக்குது. எனக்கு வலி இருக்குதுன்னாங்க. சரி ஹீலிங் குடுக்குறேன். 8 to 8:30 உண்மையில் நான் அப்ப அந்த ஹீலிங் குடுக்கல. சரி எனக்கு தெரியும். நான் வந்து அப்படி மிகச்சிறந்த இதில் அனுபவம் பெற்றவனோ, என்னுடைய ஆற்றலை மாற்றி இன்னொருத்தை குணப்படுத்துகின்ற அந்த பக்குவமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் குடுத்தும் ஒண்ணு சரியாகுதே அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டு. என்னடா நம்ம குடுத்து இது சரியாகுதே! இது உண்மையிலே சரிதான் ஆவுதா? இல்ல ஒருவேள அவங்க ஏற்கனவே எடுத்த மெடிசினால கியூர் ஆவுதா? அ இல்ல ஒருவேள குடுத்தா சரியாயிடும்னு அவங்க நெனச்சுக்கிறாங்களா? அப்படின்னு எனக்கு டவுட். ஏன்னா எனக்கு தெரியுது. நான் ஒண்ணும் பண்ணலையே! நான் ஒண்ணும் பண்ணாமலே அவங்களுக்கு சரியாவுதே! அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதற்கு பிறகு 8 டூ 8:30 நான் எதுவும் பண்ணல. ஹீலிங் குடுக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன். 8:30க்கு திரும்ப ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சுட்டு கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, "எனக்கு வலி குறைஞ்சிருக்குன்னேன்." அப்ப நான் நல்லா யோசிச்சு சொல்லுமா, உண்மையிலேயே வலி குறைஞ்சிருக்கான்னேன். "ஆமா சார். வலி நிச்சயமா குறைஞ்சிருக்கு. 8 மணிக்கு இருந்த வலி இப்ப எனக்கு இல்ல." அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "திரும்பவும் சொல்லுங்க. வலி குறைஞ்சா எனக்காக சொல்ல வேண்டாம். உண்மையில் வலி குறைஞ்சிருக்கா? நீங்க குறைஞ்சது அப்படிங்கிறத பொறுத்து தான், இல்ல அ மெடிசினா குடுக்கிறதா, இல்ல வேற ஹீலிங் குடுக்கிறதான்னு சொல்ல முடியும். அதனால அ யோசிச்சு சொல்லுங்க. வலி இருக்குது. உங்களால எப்படி ஃபீல் பண்ண முடியும்?" "இல்ல சார் 100% 8 மணிக்கு இருந்த வலி இப்ப எனக்கு இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே வந்த ஸ்ட்ரோக். நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துட்ட நான் சொன்னேன் இல்லையா? டிகோடிட்டு சொல்லக்கூடியது நான் ஹீலிங் குடுத்தேன் அப்படிங்கிறது இல்லையா? அப்போ என்னால ஒரு ஒரு 100% புரிதலுக்கு வர முடிஞ்சது. நான் இந்த இடத்துட்ட எதுவுமே செய்யல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா, எனக்கு இதுல பெரிய பயிற்சியோ, அனுபவமோ குடுத்தோ சரி பண்ணக்கூடிய அந்த தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நடக்கிறது என்பது உண்மை. அவங்களுக்கு வந்து கியூர் ஆயிருக்காங்கிறது உண்மை. ஆனா, இதுல நான் எதுவும் செய்யலங்கிறது எனக்கு தெரிந்தவரை இதுவும் உண்மை. ஆனாலும் அவங்களுக்கு கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னா எப்படி என்றால், இந்த இடத்தில் நான் ஒரு டூலாக மட்டுமே இருக்கிறேன். இறைவனுடைய அந்த அற்புதத்தாலும், ஆசீர்வாதத்தாலும், சித்தர்கள், தேவதைகள் மற்றும் டாக்டர் இளங்கோ அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நான் ஒரு கருவியாக இருந்து அவர்களுக்கு ஒரு சிகிச்சையை செய்திருக்க முடிகிறது. அவ்வளவுதான் தவிர, இந்த இடத்தில் எனக்கு தெரியும். ஏன்னா நான் எந்த இதுக்கான எந்த ஸ்பெஷலிஸ்ட்டோ, இல்ல மெடிசின் குடுத்து எதுவுமே செய்யலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ என்னால் முழுமையாக உணர முடிகிறது. நான் எதுவும் செய்யவில்லை. என் மூலமாக ஏதோ நடக்கிறது. அது மட்டுமே உணர முடிகிறது. அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தில் என்னால ஒரு முழுமையான புரிதல் வர முடியுது. இந்த விஷயத்த நான் செய்யல அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஸோ நான் போறேன், ஒரு விஷயம் எடுக்கிறேன், வேலை செய்றேன், சம்பாதிக்கிறேன், இது குடுக்குறேன், அது செய்றேன். அல்லது ஃபேமிலி ரன் பண்றேன். இல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறேன். இல்ல நடக்கல, ஃபெயிலியர் ஆகுது. வாட் எவர் இட் மே பி. என் வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்களில் ஏதோ நடந்து கொண்டிருந்தாலும் கூட, அப்பல்லாம் என்னால உணர முடியுது. இது எதுவுமே நான் செய்யவில்லை. ஏனென்றால் ஒரு சிகிச்சை கொடுத்து ஒருத்தர குணமளிக்கிற இந்த விஷயத்தையே, இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னுடைய நல்ல ஒரு மிகப்பெரிய சாதனையா கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லாம என்னால ஒருத்தர் கியூர் ஆகுறாங்க அப்படிங்கும்பொழுது, அப்போ எனக்கு இந்த புரிதல் வருது. அது நான் இல்லை. என் மூலமாக நடக்கிறது. அப்ப இதுவே என் மூலமாக நடக்கிறதுங்கும்போது, நான் செய்வது எதுவுமே நான் இல்லை. செய்ய வைக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருகிறது. அ அப்போ இந்த 200 நாளில் ஒவ்வொருவரும் பெற்ற அனுபவம் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய அனுபவமாக நினைப்பது, நான் என்பது நான் இல்லை அப்படிங்கிறதை நான் உணர்கின்றேன். நான் ஒரு உருவமாக இருக்கிறேன். நான் செய்கின்ற செய்கைகள் அனைத்தும் செய்ய வைக்கப்படுகிறது என்பதை இந்த 200 நாளில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அ இதற்கு இந்த வாய்ப்பை 100% எனக்கு முழுமையாக கொடுத்த டாக்டர் இளங்கோ அவர்களுக்கு உங்களின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் வெளிப்படையாக நான் சொல்லணும் அப்படின்னா, நான் எல்லாரும் சொல்ற மாரி அ பிறந்ததிலிருந்து ஒரு மெடிடேஷன்ஸ், தியானம் அப்படிங்கிற இடத்துல நான் வரல. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, இதற்கு எதிர்மறை. கடவுள் இல்லை என்கின்ற இடத்துல என்னென்னலாம் கருத்தியல் இருக்கோ, அது முழுமையாக படித்திருக்கிறேன். அப்போ எனக்கு இது சரியான பாதை என்றே தோன்றுகிறது. ஒருவர் பக்தி அறிவில் மிகச்சிறந்த தெளிவுடையவராக இருக்க வேண்டுமேயானால், பகுத்தறிவில் மிகத் தெரியான அழிவு இருக்க வேண்டும். அப்போ பகுத்தறிவு இல்லை என்கின்ற பொழுது, அப்போ இது இதெல்லாம் இல்லைன்னு நான் வந்து யோசிச்சிருந்தேனோ, அதற்கு எல்லாமே இங்க எனக்கு பதில் கிடைக்குது. அப்போ ஒருவருடைய அ அறிவுபூர்வமான யோசிக்க வைக்கின்ற யோசிக்க செய்கின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கின்ற பொழுது மிகச்சிறந்த தெளிவை ஒருவர் அடைய முடியும். எனக்கு கேள்விகள் இருந்தது. ஏனென்றால் என்னுடைய கேள்வியில நான் உறுதியா இருந்தேன். அதுல தெளிவு இருந்தது. அப்போ தெளிவான என்னுடைய கேள்விக்கு
சரியான பதில் கிடைக்கின்ற பொழுது நான் உறுதியான ஒரு பயணத்தை மிகச்சரியாக எடுத்து செல்ல முடிகிறது அப்படிங்கிறது இந்த 200வது நாளில் நான் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் என்பதை உங்கள் முன்னிலையில் சொல்வதற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இது தொடர்பாக நேத்திக்கே நான் போட்டிருந்தேன். இது நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலுங்கும்போது அசிய லீட் இதில் குறைந்தபட்சம் ஒரு ஆர்கனைஸில் ஏதோ ஒரு 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 துளி அளவாவது நான் இந்த பங்களிப்பு இருக்கிறத இது சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நிறைய பேர் இதில் பேசணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். 200 நாள் அப்படிங்கிறது அது சாதாரணமான இல்லை. டே பை டே ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டு தான் போயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதாவது இது எப்படின்னா பொறுமையாக நகர்ந்தாலும் இந்த நம்மளுடைய இலக்குங்கிறது பொறுமையாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் அது பெருமையாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குறைந்தபட்ச மனிதர்கள் இருக்கின்ற போது 100 பேருங்கும்போது ஆயிரக்கணக்கானவர்களை தாண்டி ஏறத்தாழ 64 நாடுகளை கடந்து அங்கு இருப்பவர்களும் இதன் மூலமாக பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். பொறுமையாக சென்று கொண்டிருந்தாலும் பெருமைக்குரிய செயலை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. இதுல நீங்கள் இந்த வகுப்பை பற்றி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த வகுப்பு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இது அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்து வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் பர்டிகுலராக 2 டேஸ்க்கு முன்னாடி மதிப்பிற்குரிய பவானி மேடம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க பர்டிகுலராக சொன்னாங்க, இந்த வகுப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் வருவாங்க, மென்மைக்கும் மென்மைக்கும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனாலும் இதில் செலக்டட் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தினுடைய விழுதுகளாக இருக்கக்கூடிய ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட 100 பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் அவர்களுக்கு இன்னும் கர்மாவை பற்றி முழுமையான புரிதலும் எப்படி எடுத்து செல்வது, எடுத்து செல்வதில் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாக்க அதை எப்படி தெளிவுபடுத்துறது. இப்போ டாக்டர் சொல்றாங்கன்னா இதே அளவு புரிதலோடு மக்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கும்போது அந்த புரிதல் உள்ள ஒருவரை ஒருங்கிணைத்து எடுத்துட்டு எப்படி போகணும் அப்படிங்கிறத மேடம் வந்து நேரடியாக பேசணும். நான் சொன்ன ஃபோன்லேயே பேசிடலாம் மேடம், இல்லை நேரடியாக வந்து பேசணும் அப்படின்னாங்க. நேரடியாக சரி வாங்கன்னா அவங்களுக்கு வந்து முந்தானாத்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். 3 மணிக்கு வாங்க. இப்போ டாக்டர் சொன்னால் டாக்டர் கூட அப்பாயின்மெண்ட் அடுத்தது பார்த்துக்கலாம் சார், நம்ம ஃபஸ்ட்டு பேசிடுவோம், அதன் பிறகு டைம் இருந்தால் டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் மேடம் வராங்க, இது பற்றி பேசணும்னு, ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. 3 மணிக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். அப்புறம் இடையில திடீர்னு காலையில் வரும்போது இன்னொருத்தருக்கு வந்து மிகப்பெரிய வலி, காலையில் எழுந்துச்சு நடக்க முடியல, காலில் வந்து நரம்பு இழுத்துக்குச்சு, கால் எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, இரவுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, வலி அதிகமாகிட்டு இருக்கு, எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் வந்து இன்னும் பெயின் அதிகமாக இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்க சொல்லுங்கள், மெடிசன் கொடுத்து சரி பண்ணலாம், ஹீலிங் கொடுங்க அப்படின்ட்டு எல்லா ப்ராசஸும் நிறுத்திட்டு அந்த மெடிசன் கொடுக்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்போ முழுமையாக ஹீலிங் கொடுக்கணும், அடுத்தது மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணணும், அனுப்பணும். அடுத்தது முக்கியமாக ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு மெடிசன் ப்ராசஸ் நிறைய ஒர்க் இருந்தது. அப்போ 3 மணிக்கு மேடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதனால் 12:30 மணிக்கு ஃபோன் அடித்து வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் அடிக்கிறேன். நான் ஃபோன் அடிக்கும்போது சொல்கிறாங்க, நான் ட்ரெயினில் ஏறி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொல்கிறது வர வேணாம், அவங்களுக்கு நான் இப்போ தான் சொல்கிறேன், வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோன் அடிக்கிறேன், அவங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஏன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வந்தேன். அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள உட்கார வச்சுட்டு ஏதாவது 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க உட்கார வச்சுட்டு என்னோட ஒர்க் முடிச்சுட்டு தான் அவங்களோட பேச ஆரம்பித்தேன். பட் இந்த விஷயத்தில் எதுக்காக அது அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா, இந்த வகுப்பு எடுத்து செல்லக்கூடிய கருத்தியலை உள்வாங்கி கொண்டு எடுத்து செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற நினைப்புக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம ஒருங்கிணைத்து எடுத்து செல்கிறோம். அப்போ உங்களுடைய கருத்தியல்ங்கிறது மிக முக்கியமான கர்மா கருத்தியல் அப்படிங்க, அதை பற்றி ஷார்ட்டா சொல்ல நாளைக்கு அதை பற்றி பேசலாம். இறை தூதர் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ வகுப்பு தொடரும். நன்றி 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 சார். வணக்கம் ஐயா, காலை வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து 200வது நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம மறந்துட்டாலும் மறக்கலனாலும் சகோதரி அம்சவேணி கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவார் சார். நம்ம அது ரெகுலராக பண்ணிட்டே இருந்தாலும் சகோதரி அம்சராணி சார் நாளை கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு டெய்லி. சார் இன்னைக்கு இந்த நாள் ஒரு நாள் வருதுன்னு. சகோதரிக்கு நன்றி. ஸோ 200வது நாள் வந்திருக்கோம்.
இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அப்படியே வந்துட்டோம். இந்த 200வது நாளில் வந்து நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிருக்கிறீங்க? என்ன பலன் உங்களுக்கு? இது அட்டன் பண்ணுறோம், டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன எஃபெக்டோ அது கிடைக்கும். அதே நேரத்தில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாததுனால சைட் எஃபெக்ட் நிறைய இருக்குது. அதாவது எப்படி இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணால் நன்மைகள், இல்லைன்னா தீமைகள். இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் நன்மைகள் இருக்குது, உண்மைதான். ஆனால் சில தீமைகளும் இருக்குது, அது நிறைய பேர் தெரியும், அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. வாக்கிங் போனால் நல்லது, அதில் நல்லது இருக்குது, ஆனால் அதில் சில தீமைகளும் இருக்குது, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஜிம்முக்கு போனால் நல்லது, ஆனால் அதில் சில தீமைகள் இருக்குது, அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி மற்ற சில யோக முறைகள்லையும் சில தவறுகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது, தீமைகளை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி, யோகா, நாடி சுத்தி, இதெல்லாம் சில தீமைகளும் இருக்குது, அதை பற்றி யாரும், நன்மைகளை மட்டும் தான் பேசுகிறோம். இப்போ இந்த தீமைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணி நன்மைகள் எல்லாமே எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணி இதை கேட்கும்பொழுது பார்க்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மற்ற முறைகள் என்னென்ன பண்ணால் இந்த எனர்ஜியோ அது கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி உள்வாங்கி எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இறைவன் வந்து எப்பயுமே நமக்கு நல்லது தான் பண்ணிருக்கார். 24 hours 365 days ஃப்ரம் டேட் ஆஃப் அவர் பர்த் டில் த டேட் ஆஃப் அவர் டெத் நமக்கு நன்மை தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் நம்ம தான் வந்து அது சரியாக வாங்கிக்கல, தப்பு வந்து நம்ம சைடில் தான். இதை தான் நம்ம வந்து இங்கே டீகோட் பண்ணி நம்ம கர்ம எனர்ஜிகளை சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? இறைவன் வந்து கருணை உள்ளவர், அன்புள்ளவர், ஆனால் கர்மவிதி கட்டுப்பட்டு செயல்படுபவர். அப்போ அவர் எங்கே வந்து அந்த புரோட்டோக்கால் வச்சிருக்கிறாரு, அவருடைய அலாகிரகம் என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தான் நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம வந்து கரெக்டாக இங்கே விளக்கி சொல்லி கொடுக்குறோம். ஒரு சகோதரர் போட்டிருக்கிறாரு, நேற்று ரொம்ப வெக்ஸ் ஆகி போட்டிருக்கிறாரு. சிவலிங்கம்னு ஒரு சகோதரர், இறைவா நீ வேண்டுமென்று நிதமும் வேண்டுகின்றேன், நீ வேண்டுமென்று நிதமும் வேண்டுகிறேன், டெய்லி வேண்டுறாராம். நீ நீ வேண்டும் என்று என்னை வேண்டாம் என்கிறாய். அதாவது நீ வேண்டும் என்று நிதமும் அவர் வேண்டுறாரு, சரி ஓகே, நீ வேண்டும் என்று தான் அவர் கேட்குறாரு. ஆனால் கடவுள் வந்து என்னை வேண்டாம் என்கிறார்ன்றார். என்னை வேண்டாம் என்கிறாய் அப்படின்னு கடவுளுக்கு மேலே ரொம்ப குறப்பட்டுக்கிறார். அப்படி இல்லை சார், அது முழுக்க தவறு, தப்பு. சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் அதை எடுத்து சொன்னேன் நான். கடவுள் வந்து 24 hours 365 days நமக்கு நல்லா இருக்கும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. பட் நாம் அதை வந்து ப்ராப்பராக வாங்க மாட்டேன்றோம். அங்கே எங்கே தப்பு பண்ணுறோன்னு சொல்ல வரேன். அந்த இன்னொரு இது இந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கெல்லாம் போட்டுருந்தீங்க இல்லையா, அதோட இப்போ பிளஸ்ஸிங் போடுறீங்க, பிளஸ்ஸிங்கு எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, குரூப்லேயும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பண்ணும்பொழுது ப்ளஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க, இப்போ நானும் அட்வான்ஸாக ப்ளஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் பண்ணுற பிளஸ்ஸிங்க்கு நீங்கள் பண்ணுற பிளஸ்ஸிங்க்கு என்ன வித்தியாசம்னா, பாருங்கள், ஒரு சகோதரர் போட்டிருக்காங்க, இன்று பிரபாகரன் மற்றும் ஐஸ்வர்யா அவர்களின் திருமண நாள், இந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி ஓகே, ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. இதை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி கொடுங்க சார். இதை நான் ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எனர்ஜி என்ன இருக்குன்னு பார்ப்பேன், டிவைன் எனர்ஜி அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ப்ளஸ் பண்ண பிறகு எவ்வளோ டிவைன் எனர்ஜி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது கம்பேரிசன் எடுத்து பார்ப்பேன். நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க எல்லாமே ரைட், நல்ல தப்பு இல்லை. பட் இந்த சகோதரிக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு மேரேஜ் ஆனிவர்சரி தானே ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ நான் பார்க்குறேன், அந்த குழந்தைக்கு கரெக்டாக போயிடுது, அந்த சாருக்கு கரெக்டாக போயிடுது, அந்த சகோதரிக்கு என்ன பிளாக் ஆகுதுன்னு சொல்ல வரேன் பாருங்க. தலையை விரிச்சு போட்டிருக்காங்க, முடிச்சு பிரிச்சு கட்டடை, எனர்ஜி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. சரியா? நெத்தியில் போட்டு சுதிக்கிற மாதிரி இல்லை, எனர்ஜி ரிவர்ஸ் ஆகுது. கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்க, 30% ரிவர்ஸ் ஆகுது, உள்ள நம்ம கொடுக்குற எனர்ஜி ரிவர்ஸ் ஆகுது. அடுத்து ஜீன்ஸ் போட்டிருக்காங்க, எனர்ஜி ரிவர்ஸ் ஆகுது. அந்த ஜீன்ஸும் ஓரளவுக்கு லூஸாக இல்லை, டைட்டாக இருக்குது. இப்போ என்ன விஷயம் சொன்ன பாருங்க, தலையை விரிச்சு போட்டிருக்காங்க,
முடிச்சு பின்னாடி போட்டு கட்டல, எனர்ஜி ரிவர்ஸ் ஆகுது. பொட்டு நெத்தியில் ஆக்ஞா சக்கரத்தில் பொட்டு இல்லை, சுதிக்கிற மாதிரி இல்லை, அப்போ எனர்ஜி ரிவர்ஸ் ஆகுது. அடுத்தது கலர் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மேலே அப்பர் ட்ரெஸ் வந்து பிளாக் போட்டிருக்காங்க, எனர்ஜி 30 to 40% ரிவர்ஸ் ஆகுது. அடுத்தது ஜீன்ஸ் போட்டிருக்காங்க, ஜீன்ஸு ரொம்ப லூஸாக இல்லை, டைட்டாக இருக்குது. ஜீன்ஸ் போட்டதுனாலே ரிவர்ஸ் ஆகுது, ப்ளஸ் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கனால ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நாம் ப்ரஷிங் கொடுக்குறோம், அது எனர்ஜி எப்படி உள்ள ஆறாக்குள்ளே போகும்? எப்படி உள்ள ஆறாக்குள்ளே போகும்? அதை நான் வந்து சரி பண்ணிட்டேன், அதை நான் எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்து 100% உள்ள அனுப்பிச்சிட்டேன். நான் எப்படி எல்லாருமே அது மாதிரி பண்ண முடியும்? எல்லாரும் எப்படி பண்ண முடியும்? நமக்கு தெரியும், யோகா டெக்னிக் தெரியும், இதற்கு டெக்னிக் தெரியும். அதனால் அந்த இருக்கிற நெகட்டிவை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் எனர்ஜி கொடுத்து சீல் பண்ணும். நெகட்டிவை ரிமூவ் பண்ணிடுறோம். இது ஒரு 5-6 விஷயம் சொன்னேன் இல்லையா? இந்த 5-6 விஷயத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு பிறகு எனர்ஜி கொடுத்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அது ஃபுல்லாக போகும். இப்போ ஜென்ரலாக எல்லாருமே நம்ம குரூப்பில் எல்லாரும் ப்ளஸ் பண்ணும்போது எல்லாரும் ப்ளஸ்ஸிங் தான் கொடுப்போம். பட் ப்ளஸ்ஸிங் கொடுத்தா அந்த அம்மா ஆறாவில் எவ்வளோ உள்ளே போகுதுன்னு தான் மேட்ரு. அந்த அம்மானுடைய ஆறாவில், அந்த சகோதரனுடைய ஆறாவில் உள்ளே எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ போய் உட்காந்துருக்குன்னு தான் மேட்ரு. இப்படித்தான் இறைவன் நமக்கு கொடுக்குறாரு, நாம சரியாக வாங்கி கொள்வதில்லை. இறைவன் பிளஸ் தான் பண்ணுறாரு, நம்ம கொடுக்குற நாம உள்ளா வாங்கிக்கிறோமான இல்லை. அப்போ நம்ம கடவுள் நம்மளை கண்டுக்கல, கடவுள் நம்மளை டீல் விட்டாரு, கடவுள் நம்மளை கவனிக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம குறப்பட்டுக்கிறோம். இந்த குறப்பட என்ன ஆகும்னா, நாம வந்து குறப்பட்டுக்க என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி போயிடும். நீங்கள் எந்த மாஸ்க்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த ஹோலி பிளேசஸ்க்கு போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ரிசீவிங் எனர்ஜி உங்களால் வாங்கிக்க முடியாது, கட் ஆகிடும். சொன்னேன் இது இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுதான் இப்போ நான் கொடுத்துட்டேன், அதை டோட்டலாக கன்சியூம் பண்ணிவிட்டு 100% எனர்ஜி கொடுத்து ரீசெக்அப் பண்ணிட்டேன். 100% போயிருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு பார்த்துக்கணும். அது மாதிரி எல்லாரும் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. குரூப் எடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா வாழணும், சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆனந்தமாக அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து எல்லா சக்கரங்களும் வழியாக அந்த எனர்ஜி கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ஓகே ரைட் போகும். பட் அவங்க எவ்வளோ வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கம்மி தான். இப்போ நான் பார்த்தேன், சரி பண்ணேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? ஐயப்பமலைக்கு போகிறாங்க, அது வந்து சனீஸ்வரனுடைய அம்சத்தை கொண்ட கோயில். அது ஐயப்பனுடைய இது வந்து சனீஸ்வரன் அம்சத்தை கொண்ட கோயில். அந்த சனீஸ்வரனுடைய அம்சத்தை கொண்ட கோயில் அப்படின்றனால அங்கே கோயிலுக்கு போகிறவங்க வந்து கருப்பும் ப்ளூவும் போடுவாங்க. ஏன்னா சனீஸ்வரன் சம்மந்தப்பட்டது கருப்பும் ப்ளூவும் துணி போடுறாங்க. ஆனால் ப்ளூ வேணா கூட போடலாம், கருப்பு போடக்கூடாது. இது ஐயப்ப குருமார்களுக்கும் தெரியாது, வருஷ கணக்கில் குருமார்கள் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, அந்த கோயில் அந்த அர்ச்சகருக்கும் தெரியாது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தெரியாது. கருப்பு போடுறாங்க, ப்ளூ போடுறாங்க, கருப்பு போடக்கூடாது. ஆனால் இனி அக்கௌண்ட் கருப்பு போடவே கூடாது, எந்த அக்கௌண்ட். அப்போ ஐயப்பன் அருள் கிடைக்காது, பிளாக் ஆகும். யாருக்கும் தெரியாது. அந்த ஐயப்பங்கள் நிர்வாகத்தை போகிறவங்களும் தெரியாது. அந்த தலைமை பூசாரி மேல் சாந்தின்னு எதை சொல்லுவாங்களே, சீப் குரு, அதாவது சீப் ப்ரீஸ்ட், அவருக்கு கூட தெரியும். இது கேட்டால் அவருக்கு கூட தெரியாது. என்ன பண்ணுறது? கருப்பு எந்த காந்தங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு எந்த காந்தத்தை கொண்டும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பிளாக் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு ஐயப்ப மலைக்கு போகிறவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அது சொல்வது நம்முடைய கர்மா, குட் கர்மா. அது சொல்ல வேண்டிய நம்முடைய கர்மா. அதை கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாதும் அவருடைய கர்மா. அது அவனுடைய பேட் கர்மா. அதை நம்ம சொல்கிறது கரெக்டாக நல்ல கர்மா தான் கேட்டுக்குவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை அது கஷ்டப்படணும்னு அமைப்பு இருந்தால் இவர் என்ன சொல்கிறேன், நான் எனக்கு போ அப்படின்னு போயிட்டே இருந்துருவோம். சொல்ல வேண்டிய நம்முடைய கர்மா. பிளாக் ஆன் எனி அக்கௌண்ட் ஷுட் நாட் வேர். டோன்ட் யூஸ் பிளாக் கலர் இன் எனி அக்கௌண்ட் ஆன் எனி வே ஃபார் எனி ரீசன். எதுக்குமே பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் லீகல் டிபார்ட்மெண்ட். வக்கீலுங்க கோர்ட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன சனியை பிடிச்சி ஆட்டுது, அவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து சஃபர் ஆகியே ஆகணும், பணம் செலவு பண்ணி ஆகணும், நிம்மதி போயாகணும், தொழில் பாதிக்கணும், பல வகையில் அதுக்கு ஒரு இரட்டு இது இருக்குது. சரி, இவங்க தான் வந்து அந்த நீதி நிர்வாகத்துறை இந்த மாதிரி போட்டு ஜட்ஜு பிளாக்கில் வருவார், அட்வொகேட் பிளாக்கில் வருவார். அதை அந்த காலத்திலேயே வந்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பிரிட்டிஷ்காரங்க எப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வச்சாம பாருங்க. இது சனியம் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு, இது சனியம் பிடிச்ச மேட்ரு. இது அதுக்கு வர்றவங்க கூட ஜட்ஜஸ்ஸு, அட்வொகேட்ஸு, அந்த ஃபீல்டு இருக்கிற அந்த கோர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் கருப்பு தான் போட்டிருக்காங்க. மாட்டினோம் நாம் அதுக்கிட்ட. அது போனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அமைதி போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், பணம் போயிடும்.
தேவையில்லாமல் நமக்கும் அந்த வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரதிவாதி இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு அது என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது இல்லையா. இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை பார்ப்பான், இவன் அவனை மறைப்பான், அவன் இவனை மறைப்பான். இப்போ கோர்ட்டில் காலிங் கூப்பிடுறாங்க, ஜட்ஜு கூப்பிட்றாருன்னா வாதியும் போகணும், பிரதிவாதியும் போகணும். அப்போ எப்படி சந்தோஷமாக பார்த்து அவங்க ஆத்மாத்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? இல்லை, இவர் அவரை பார்த்து மறைப்பார், அவர் இவரை பார்த்து மறைப்பார். இவர்கிட்ட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அங்கே போகும், அவர்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி சோலார் பிளக்ஸஸ் போகும். இவர் சோலார் பிளக்ஸஸ் இருந்தால் அவர் சோலார் பிளக்ஸஸ் போகும், அவர் சோலார் பிளக்ஸ் இவர் சோலார் பிளக்ஸஸ் போகும். மாறி 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 வந்து ஸோ அந்த ஃபீல்டே எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்டது. அது கருப்பு. திரும்பவும் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிளாக் கலர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணாலே இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போடுறாங்க இல்லையே அட்வொகேட்ஸு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த கருப்பை ரிமூவ் பண்ணிட்டு வேற கலருக்கு மாறினாலே பாதி கோர்ட் கேஸு டிசால்வ் ஆகிடும். கோர்ட் கேஸே வராது. கோர்ட் கேஸ் இருந்தாலும் இருக்கிற கேஸ்லாம் சரியாயிடும். இப்போ மினிஸ்டர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு அப்பப்போ, இந்தியாவில் வந்து இத்தனை 1000 கோடி வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு சொல்ல முடியல. இத்தனை 1000 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு சொல்ல முடியல, அவ்வளோ பெண்டிங் இருக்குது. நாங்கள் நிறைய ஜட்ஜஸ் போடுறோம், நிறைய ஜுடிஷியல் ஸ்டாஃப்ஸை நிறைய பேர் போடுறோம், கேஸ் எல்லாம் சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டும் பண்ணுறது, ஏதோ பண்ணுறாங்க. எப்போ கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிற வரைக்கும் இது டிஸ்போஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரைய முடியாது. அது ஒரு சாபக்கேடு. அதை அந்த மசூலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எந்த நெகட்டிவான சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நெகட்டிவான சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அஃபெக்ட் ஆகிறவங்க என்ன பண்ணுவான்? கோர்ட்டுக்கு தான் வருவான். அவன் தப்பு, இவன் தப்பு, அவன் ஏமாட்டான், இவன் ஏமாட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், கோர்ட்டுக்கு தான் வருவான். அப்போது அது என்ன ஆகும்? அது அப்படியே பல்கி பெருகும். பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். பர்க்கத், அது பர்க்கத்தாகி வரும். எது பர்க்கத்து? நெகட்டிவான விஷயம் தான் பர்க்கத்தாகும், பாசிட்டிவான விஷயம் பர்க்கத்தாகாது. அந்த கருப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நம்ம வாழ்நாள் முழுசும் பார்க்கலாம். நம்ம ஆவி உலகத்துக்கு போயிட்ட பிறகு நமக்கு அந்த சென்ஸ் தெரிஞ்ச, ஆவி உலகத்துல இருந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி டீல் பண்ணுற டெக்னிக் தெரியும். பாருங்கள், இந்த கருப்பு இருக்கிற வரைக்கும் கோர்ட்டு கேஸ் செஞ்சுட்டே தான் இருக்கும், குறையாது. நாளுக்கு ஒன்று அதிகமாகும். நாட் ஒன்லி இன் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு அதிகமாகிட்டே தான் வரும். ஸோ கருப்பை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. கோயில்களுக்கு போகிறவங்க கூட பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் கோயிலுக்கு போய் சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. அவங்க என்ன பர்பஸ் போகிறாங்க? நம்மக்கிட்ட சக்தி ஏதோ இறை சக்தி இல்லை, பட் இறைக்கு போய் சக்தி வாங்கிக்கலான்றதுக்காக போகிறாங்க. அந்த இறை சக்தி வாங்க தான் போகிறாங்க. இறை சக்தி கொடுக்குது, கருப்பு பிளாக் பண்ணி விட்டுரும், உள்ள வர பிளாக் பண்ணி விட்டுரும். இது எடுத்துக்கிடும், பிளாக் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து கருப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். பட் இப்போ வந்து அந்த தைக்கிற துணி சிஸ்டம் போயிட்டு ரெடிமேட் கார்மெண்ட்ஸு சிஸ்டம் இப்போ நிறைய வந்து எங்கே பார்த்தா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான். அதை வர எல்லாருக்குமே வந்து அந்த கருப்பு இல்லாத ட்ரெஸ்ஸே இல்லை இப்போ. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கிட்ஸ் சொல்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்தேன் கருப்பு கண்டிப்பாக இருக்கு. நான் நிறைய பேர் பார்த்தேன்னா நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, நான் பார்க்குற பார்வை வேறு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் கருப்பு இருக்குது, ஏன் இது இருக்குது, அப்படி அதுதான் எனக்கு படும். அப்போ கோயிலாக சுற்றினாலும் கோயில் அந்த வாங்குகின்ற எனர்ஜி வந்து உள்ளே போகாது. இதான் மேட்ரு. ஸோ இந்த பிளஸ்ஸிங்க்கு இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னதுக்காக இது எடுத்தேன். அது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சகோதரி பிரியதர்ஷினி அப்படின்றவங்க வந்து அவங்க சன்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் இல்லையா, ஒரு 1 month முன்னாடி நினைக்கிறேன். அப்போது அதை நான் எனர்ஜைஸ் பண்ணி கிளன்சிங் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை அரௌண்ட் ஒரு 7th 8th படிக்கிற மாதிரி வயசு, சின்ன வயசு தான், 5th 6th to 7th அது மாதிரி தான் இருக்கும், சின்ன வயசு தான். கண்ணாடி போட்டிருக்கான் குழந்தை கண்ணாடி போட்டிருக்கான். நீங்கள் எல்லாரும் ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த குழந்தை நல்லா இருக்கும், நல்லா வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அந்த கண்ணாடி கழட்டணும், ரிமூவ் பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு ஹை பீம் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி வரும்போது கண்ணாடி போட்டோன்னா கொஞ்சம் பிளாக் ஆகும். அது இந்த ரெய்கி பிராணிக்கலுங்கிறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி எனர்ஜி கொடுக்கும்போது, ஹீலிங் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் தான் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பெல்ட் எல்லாம் இருந்தால் லெதர் மேட் பெல்ட் இருந்தால் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஹீலிங் கொடுக்கும்போது நீங்கள் பெல்ட்டெல்லாம் கழட்டிடுங்க, கண்ணாடி இல்லாத கழட்டிடுங்க, இது மாதிரிலாம் கழட்டிடுங்க, மொபைலாக இருந்தால் தனியாக தூரம் எடுத்து வச்சுடுங்க, நாங்கள் எனர்ஜி கொடுக்குறோம், ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தீட்சை கொடுக்கும்போது அப்படி கொடுப்பாங்க. அது சில காரணங்கள், அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன காரணம் தெரியலன்னா, இது ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. நம்ம ஹீலிங் கொடுக்கணும், தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் ரெய்கி மாஸ்டர்ஸு, பிராணிக் ஹீலிங்கில் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், பட் ஏன் காரணம் அவங்க தெரியாது.
எனர்ஜி வந்து உள்ளே போய் பிளாக் ஆகி ரிவர்ஸ் ஆகும். அதனால் அப்போ அந்த பிரியதர்ஷினி சகோதரனுடைய மகனுக்கு ஹீல் பண்ணும்போது கண்ணாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் அங்கே போய் ரிமூவ் பண்ண முடியாது, குழந்தை போட்டுட்ருப்பான். நாம் இங்கேருந்து அஸ்டலாக அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு பிறகு பிளஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்புறம் சீல் பண்ணேன். நான் குழந்தை கண்ணாடி போட்டிருக்கான். நான் அப்போ சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து தம்பி வந்து கண்ணாடி போட்டிருக்கான், ஏன் போட்டிருக்கான், எதனால் போட்டிருக்கான், என்ன காரணத்துக்காக கண்ணாடி போட்டிருக்கான் கேட்டு சொல்லுங்கள் சார்னு சொல்லி சொன்னேன். இன்னும் சார் என்கிட்ட கேட்டு சொல்லலை. கேட்டு சொல்லுவார். சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ பண்ணிவிடுவேன். ஸோ கண்ணாடி போடக்கூடாது. நான் எனி அக்கௌண்ட் கண்ணாடி போடக்கூடாது. அது வந்து பிரிட்டிஷ் கலாச்சாரம் உள்ளே வந்த பிறகு கண்ணாடி வந்துட்டாங்க. அது பெரிய பிஸ்னஸ் ஆகி போச்சு. இப்போ கண்ணாடி போடுது, கண்ணாடி போடு. கண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. உலகத்திலேயே கடவுளுடைய படைப்படங்கள்லேயே மனுஷன் மட்டும்தான் கண்ணாடி போட்டுக்கிறான். ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஒஸ்தியான படைப்பு மனிதன் தான். அவன் தான் கண்ணாடி போடுறான். வேற ஏதாவது கண்ணாடி போட்டிருக்கா? பாருங்க, உங்களுடைய படைப்புல, கடவுளுடைய படைப்புல ஏதாவது கண்ணாடி போட்டிருக்கா? கார்ட்டூன்ல இவன் போட்டு சந்தோஷப்பட்டுக்கான். நாய்க்கு கரடிக்கு கண்ணாடி போட்டு இவன் கார்ட்டூன் வரைஞ்சி சந்தோஷப்பட்டுக்கான். நான் கண்ணாடி போடுறேன், நீங்களாம் போடாக்கிறீங்களே அப்படின்னு அந்த ஸ்டொமக் பர்ன் வயிற்று வச்சது. அது அவங்களையும் அறியாமல் வந்து கார்ட்டூனில் கண்ணாடி போடுறாரு. கார்ட்டூனில் பார்த்தா போட்டிருக்கோம். கண்ணாடி போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி தான் கார்ட்டூன் பார்த்துருக்காங்க. அது ஒயிட் ஹெட்ஸில் அவனுக்கு தெரியல, தெரிந்தோ தெரியாமலோ கண்ணாடி போடுறான். அதுக்கு ஏன் போடுறான் கண்ணாடி? அதுக்குன்னு கண் பார்வை கெட்டப்போ இருக்குது இல்லை. அதுங்களாம் இயற்கையாக வாழுது. அதனால ஹாப்பியாக இருக்காங்க, கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷன் தான் அதில் கெடுத்து வச்சிருக்கான். நாய்க்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நாய்க்கு வந்து பிரெயினுக்கு டானிக் கொடுக்குறாங்க, ஹார்ட் வீக்காக இருக்குன்னு டானிக் கொடுக்குறாங்க. நாய்க்கு, வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்த பெட் ஸ்டோர்னு சொல்லி போனால் அதில் வந்து, சார் இது வந்து நாய்க்கு வந்து ஹார்ட் வீக்காக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக சார் இது வந்து பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்லா பிரெயின் பிரிஷ்ஷாக இருக்கணும் சார், அதுக்காக சார் நாய்க்கு. சார் இது வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கா, நாய்க்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாய்க்கு. சார் எனக்கு தெரிஞ்சு 10,000 15,000 ஒரு நாய்க்கு செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. தப்பு இல்லை, அது ஒரு உயிர் பண்ணலாம், ரைட், ஓகே, அதை நான் தப்பு சொல்ல வரல. நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன்னா 15,000 ரூபாய் நாய்க்கினுடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறேன். மாதம் செக்கப்பு கொண்டு போயிட்டு 5,000 ரூபாய் செலவு பண்ணுறேன். ஆனால் தன் உடம்பை பார்த்துக்கல, தன்னுடைய தாயார் உடம்பை பார்த்துக்கல. ஒரு எக்ஸாம்பிள், தன் உடம்புக்கு என்ன செய்யணும் அதை பார்க்கல, அம்மாவுக்கு வைத்தியம் என்ன பண்ணணும் என்ன செய்யற, பெற்று வளர்த்த தாயை பார்க்கல, தாயை விட்டுட்டாரு, தன்னையும் விட்டுட்டாரு, தன் மகளையும் விட்டுட்டாரு. அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை, மகளுக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் இவங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் விட்டாரு. நாய்க்காக செலவு பண்ணிக்கிறார் 5,000 மாதம். பிகாஸ் அது ஹார்ட் வீக் ஆயிடுச்சான், அது கிட்னி வேற. அப்போ ப்ராப்பர் செக்அப் பண்ணிக்கணுமா, பீரியாடிக்கல் செக்அப் பண்ணணுமா. நம்ம எப்படி மனுஷர்களுக்கு ஸ்கேனிங் கம்பல்சரியாக பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்களே பிஸ்னஸா, அதே மாதிரி அதுக்கும் செக்அப் பண்ணுறாங்க, நடக்குது இப்போ. அது இயற்கையாக விட்டா அது பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது இயற்கையாக விட்டுட்டா அது பாட்டுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அது இறைவன் படுத்த டைம் வரும்போது அழகாக ஆனந்தமாக அதை உயிரை பிரித்து இறந்து போயிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்து, நம்ம செயற்கை உணவுகளை அது கொடுத்து, செயற்கையாக அதை வளர்த்து, செயற்கையான என்வரன்மெண்ட்டில் ஏசிலெல்லாம் வச்சு கார்லையும் ஏசி காரில் உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்து அதை ஒரு வழியாக பேஷண்ட்டாக பண்ணி ஒரு வழியாக அனுப்பிச்சி கொடுத்தாரு. டயாலிசிஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் கூட போட்டிருக்கேன், 2-3 டைம் அதை பற்றி வீடியோவில் பேசியிருக்கேன் நான். நாய்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, நாய்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்குது, நாய்களுக்கு பிரெயினை வந்து நல்லா டியூன் பண்ணி கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணி பீரியாடிக்கலாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சத்துணவாக கொடுக்குறாங்க நாய்க்கு. தப்பு இல்லை. அதை ஆரோக்கியமாக இருக்கிற நாயை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி நம்ம கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். அது நம்ம தெரியாமல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சாதாரண லெவல்லேருந்து ஹைடெக் வரைக்கும் நாய்களை வீட்டில் வளர்த்துறாங்க. மிகப்பெரிய தவறு பண்ணுறோம். அவங்களுடைய உரிமையை நம்ம குறுக்கிடுறோம். இதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு, எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா நாய் வீட்டில் வளர்ப்பதற்காக வளர்க்கப்பட்டது இல்லை, படைக்கப்பட்டது இல்லை. அதுக்குன்னு தனி சுதந்திரம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்காக தான் பிறந்திருக்கு. எப்படி மனிதர்கள் வந்து ஒரு காரணத்துக்காக பார்க்கிறார்களோ அதே மாதிரி எல்லா உயிர்களும், நீங்கள் கண்ட பார்க்குற எல்லா உயிர்களும் ஒரு காரணத்துக்காக தான் பிறக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படின்னு சொல்லலாம். பிறகு அது அதனுடைய கடமைகள்லாம் செஞ்சு அது இறக்கணும். அதுக்கு ஒரு கடமை இருக்குது, அதுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. ஊரில் சொல்லுவாங்க, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை,
அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்க்கு நிற்க நேரம்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டு ஓடி எதுக்கு ஓடுன்னு நமக்கும் தெரியாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக செயற்கையாக நம்ம வளர்த்துற நாய் இல்லை, இயற்கையாக இருக்கிற நாய்கள் பாருங்கள். அது ஏதோ போகும், அது ஏதோ வரும், அது ஏதோ போகும், அது பாட்டுக்கு வரும் போகும். நல்லா நோட் பண்ணால் தெரியும். அவங்க சொன்ன பழமொழி கரெக்ட். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைன்னுவான். அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். எதுக்கு போகுதுன்னு தெரியாது. திருப்பி ஓடும், திருப்பி ஓடும், திருப்பி ஓடும், திருப்பி ஓடும். எதுக்கு போகுதுன்னு தெரியாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக போகுது. அது இறைவனுடைய வேலை. அது நமக்கு தெரியும், நமக்கு புரியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த நாய்களை வீட்டில் வந்து பேஷண்ட்டாக பண்ணி அதை பேஷண்ட்டாக பண்ணி ஒரு வழியாக பண்ணி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நாய் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் பார்த்தியா, நான் நாய்க்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுறேன் பார்த்தியா, கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறேன் பார்த்தியா, ஹார்ட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொடுத்து ஃபுட் வளர்த்துறேன் பார்த்தியா அப்படின்னு இவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. அது பெருமை இல்லை, அது கொடுமையான விஷயம். நெகட்டிவ் கர்மா நிறைய சேர்த்துக்கிறாங்க. அதனுடைய செயல்பாட்டை நம்ம தள்ளிடக்கூடாது, அது விட்டுறணும். வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது. அது ஏனியாக்கும் நீங்கள் என்ன காரணம்னாலும் சொல்லலாம். அதுக்கு அப்படி சார், இப்படி சார், அந்த மாதிரி சார், இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் 1000 விளக்கம் சொல்லலாம். ஏதோ கருத்து பரிமாற்றம்னா ஒன்று நடந்து குறிப்பிட இருந்தால் அதை பார்க்க நேரம் இல்லை. ஏதோ கருத்து பரிமாற்றம் வளர்த்தலாம், வளர்க்கக்கூடாது, அப்படி இப்படி பூனை இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஏதோ எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்க நேரம் இல்லை. பட் நீங்கள் எந்த காரணத்தினாலும் நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறீங்க, நான் வளர்த்துவது சரி, நான் வளர்த்துறது கரெக்டு அப்படின்னு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது தவறு தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அதை நீங்கள் வளர்த்துறீங்க, அது குறிப்பிட்ட காரணத்துக்குண்டான நெகட்டிவ் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் சாப்பாடு கொடுங்க, அது தப்பு இல்லை. சாப்பாடு கொடுங்க, அது 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 தர்மம். அது எல்லா உயிர்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். எல்லா உயிர்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதில் வேற ஒரு டிவேட்டடான மேட்டர் ஒன்று இருக்குது, அது இன்னொரு நாள் பேசும், அதை பற்றி பேசும். ஸோ எந்த உயிர் இப்போதைக்கு சாப்பாடு கொடுக்கும், அது சாப்பாடு கொடுக்கணும், ரைட், ஓகே, பால் கொடுங்க, மட்டை கொடுங்க, எல்லாமே. அது வீட்டோடு சரி, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தால் அது உங்களுக்கு சனி பகவானுடைய ராகு கேதுனுடைய நெகட்டிவ் பார்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வருதுன்னு அர்த்தம். சனி பகவான் ப்ளஸ் ராகு கேது இந்த 3 கிரகங்களுடைய நெகட்டிவ் சைடை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருதுன்னு அர்த்தம். நீங்கள் எது வளர்த்தாலும் சரி, நீங்கள் என்ன காரணம் அதை சொல்லிட்டாலும் சரி, இந்த காரணத்தான் நான் வளர்த்துறேன், இந்த காரணத்தான் நான் வளர்த்துறேன், இந்த காரணத்தான் நான் வளர்த்துறேன், இதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு நிறைய கர்சஸ், நிறைய அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுடைய பாதிப்பு நிறைய இருக்குது, நிறைய ப்ராப்ளம், ரொம்ப சொல்லனா துயரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை. அவங்கள வந்து அந்த வீட்டில் நாய் வளர்த்துறாங்க. நான் சொன்னேன், மேடம் அந்த நாயை நீங்கள் வளர்த்துங்க, செய்யுங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லுங்கள். இங்கே தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம சொல்கிற என்ன சொல்ல வரமோ அதை சரியாக புரிஞ்சுக்கணும். தப்பாக நான் நாயை வளர்த்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் தான் வளர்த்தக்கூடாது, வீட்டுக்குள்ளே அதை அலோவ் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது. நாயை வளர்த்தாதீங்க, வேண்டாம் மேடம், அது விட்டுடுங்க, நீங்கள் வெறி. அப்போ என்னால் அதை விட முடியல சார், அது வருது சார். இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. என்னால் விட முடியல சார், அது பழகிடுச்சு சார், இது இப்படிந்து சார், பழகிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு, ரைட்டு, ஓகே, இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ ஒரு அவேர்னஸ் இறைவன் கொடுக்குறார். இப்போ வந்து என் மூலமாக ஒரு சஜஷன் கொடுக்குறார், ஒரு தகவல் கொடுக்குறார். நான் கொடுக்கல, என் மூலமாக கொடுக்குறார் அவர். அதை வளர்த்தாதீங்கம்மா, அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா கொண்டு வருது, அது வேண்டாம், அது வெளியே அனுப்பிச்சிடுங்க. வெளியே அனுப்பிச்சிடுங்க மீன்ஸ் சாப்பாடு கொடுங்க, மற்ற என்ன வேணுமோ கொடுங்க, தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, என்ன கொடுக்குமோ எல்லாமே கொடுங்க, எல்லாமே கொடுங்க, தப்பு. பட் வீட்டுக்குள்ளே மட்டும் அலோவ் பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே வர அலோவ் பண்ணாதீங்க. அப்படி வந்துச்சா கொஞ்சம் பழக்கம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க அதை ஏற்றுக்கவே அக்செப்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுடைய கர்மா கஷ்டப்படணும் போது நாம் சொல்வதை கேட்டுக்கொள்வது இல்லை. கேட்கல, கடைசி வரைக்கும் கேட்கல, அந்த அம்மா கடைசி வரைக்கும் கேட்கல. அப்போ அவங்க ஒரு நாள் பேச்சுல சொன்னாங்க, சார் அதுவா எப்போ இறக்குதோ இறக்கட்டும் சார், அதுக்கு மேலே புதுசாக நாய் வாங்கலை சார், நான் புதுசாக எதுவும் நாய் வாங்கி வளர்த்தேன் சார், அதுவாக இறக்கும்போது இறக்கட்டும் சார். அப்படின்னா என்ன வராங்க, அது சொல்ல வராங்க மறைமுகமாக என்ன கருத்து வருது அப்படின்னா, நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன், என் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன் நான், அதுவாக இருக்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும், அந்த கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ எது வரைக்கும் இவங்க கஷ்டப்படணும் அமைப்பு இருக்கோ, எது வரைக்கும் துன்பப்படணும் அமைப்பு இருக்கோ, எது வரைக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கணும்னு அமைப்பு இருக்கோ, அது வரைக்கும் அந்த நாய் உயிரோடு இருக்கும், அது வரைக்கும் அந்த நாய் உயிரோடு இருக்கும். அப்போ எப்போ வந்து ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க இல்லையா, இதுக்கு மேலே நாய் வளர்த்த மாட்டேன் சார், புதுசாக வாங்க மாட்டேன், இது வரைக்கும் நான் விட்டுறேன் சார். அப்போது அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவித்து தீர்க்க வேண்டிய நாள் வரை அந்த நாய் உயிரோடு இருக்கும். தென் அதுக்கு பிறகு ஒரு நாள் அது உயிரை துறக்கும், அதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் வசந்தம் தொடரும், வசந்தம் ஆரம்பிக்கும். அப்போ அது வரைக்கும் வசந்தம் இருக்காது, கஷ்டப்படும். ஸோ அந்த டைமை டிட்டர்மைன் பண்ணுறது கூட அந்த நாயினுடைய வாழ்நாள் நிலைக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும், உயிர்களை காப்பாற்று நம்ம கடமை. வீட்டுக்குள்ளே தான் வச்சக்கூடாது, வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லலாம். அது பற்றி பேசினா அது பற்றி பல கிளாஸ் எடுக்கலாம். பூனையை வளர்த்தனா என்ன நெகட்டிவ், நாயை வளர்த்தா என்ன நெகட்டிவ், மற்ற சில மிருகங்கள்லாம் வளர்த்துறாங்க, அதை வளர்த்தா என்ன நெகட்டிவ். எம்ஜிஆர் வந்து சிங்கத்தை வளர்த்தாருனாங்க, அதுவும் நெகட்டிவ் தான்.
எம்ஜிஆர் சிங்கத்தை வளர்த்தார், அவர் வீட்டில் வந்து சிங்கத்தை வளர்த்தாருன்னு. வீட்டில் சிங்கத்தை வளர்த்தக்கூடாது, அது வளர வேண்டிய இடம் வந்து காடு, அது வசிக்க வேண்டிய இடம் காடு. இவருக்கு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நான் சிங்கத்தை வச்சு வளர்த்துறது இவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது. பட் அந்த நெகட்டிவான எனர்ஜி என்ன வகையில் எம்ஜிஆரை பாதித்ததுன்றது வந்து அது எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் என்னுடைய குருவுக்கும் தெரியும், எனக்கும் என்னுடைய குருவுக்கு மட்டும் தெரியும். அந்த அந்த சிங்கத்தை அவர் வளர்த்தனால அவர் எந்த வகையில் கஷ்டப்பட்டார், எந்த வகையில் பாதித்தார், எந்த வகையில் துயரப்பட்டார், அதை எப்படி வெளியே சொல்லிக்க முடியல அவரால், அவர் மனசுக்குள்ள அது இருந்தது அப்படின்ட்டு எனக்கும் என்னுடைய குருவுக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே டாக்டர் வாயசத்தில் சொல்ற விஷயம்லாம் எல்லாரும் சொல்ற விஷயம் நம்ம சொல்ல, எல்லாரும் சொல்ல மறந்த விஷயத்தை, தப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை, தப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை, அதை தான் நாம் இங்கே சொல்றோம். இந்த நாலேஜ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ரியலி யூ ஆர் கிஃப்டட், ரியலி யூ ஆர் கிஃப்டட். இந்த நாலேஜை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமா ஹாப்பியாக வரணும், எல்லாரும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா வரணும். இந்த மாதிரிலாம் துக்கப்படக்கூடாது, இந்த மாதிரிலாம் துக்கப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் வெக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ கர்மாந்தி ஹீலிங்கில் உள்ள வந்துட்டீங்கனாலே டே பை டே, டே பை டே, அவர் பை அவர் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக வரணும், பாசிட்டிவாக வரணும், பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரியதர்ஷனுடைய மகன் கண்ணாடி போட்டிருக்கார் குழந்தை, நான் அந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலாக கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு எனர்ஜி கொடுத்துட்டு தென் அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தா 100%. இப்போ நீங்களாம் கொடுத்துருப்பீங்க, எனர்ஜி போயிருக்கும், அந்த கண்ணாடி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம், ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம கொடுக்குற எனர்ஜி கொடுக்குறோம், பட் அது வாங்காது. இப்போ நமக்கு தெரியும்னால அதை ரிமூவ் பண்ணிட்டு சொன்னேன். அப்போ சார்கிட்ட சொன்னேன் நான், சார் குழந்தை ஏன் அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கான், இந்த வயசுல ஏன் கண்ணாடி போட்டிருக்கான், அது கேட்டு சொல்லுங்கள் சார், ஒன்று கேட்டு சொல்லுவார். அப்போ சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அப்போது அது பண்ணோன்ட்டா அந்த குழந்தை கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம அது சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அதை அவங்க ஃபாலோ பண்ணோன்னா கண்ணாடி தேவையில்லை, எந்த வயசுலையுமே கண்ணாடி தேவையில்லை, சர்ஜரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, வேண்டாம். சரியா? அப்புறம் வந்து இந்த மாதவிளக்கு மேட்ரு வந்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், இன்னையோட முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வேறு சப்ஜெக்ட் தர்மத்தை பற்றி நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். தர்மத்தை பற்றி நாளைக்கு சொல்லுவோம், அது ஒரு 2 கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தர்மத்தை பற்றி ஏன் தர்மம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், செஞ்சால் என்ன நன்மை, செய்யலைன்னா என்ன தீமை, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய பேசியிருக்கோம். திருப்பம் நாளைக்கு ஒரு தொகுப்பாக நாளைக்கு அது ஆரம்பிப்போம். இன்றைக்கி மாதவிளக்கு கோளாறுகளை பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதவிளக்கு கோளாறுகளை பற்றி பேசும்பொழுது தான் வந்து கந்தசஷ்டி கவசம் உள்ளே வந்தது. அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன் நான். அது எப்படி ஏஐயில் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல, நல்லா போட்டிருக்காங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டு தான். அதை இன்னும் சில கொஞ்சம் பாயிண்ட் பண்ணிக்கலாம் நாம். அதில் ஒரு விஷயம் முதல் என் கண்டப்பட்ட தவறு வந்து என்னென்னா, வாசவன் மருகான்னு வரும். அந்த வாசவன் மருகான் போது வாசவன் ஈஸ் ஈக்குவல் டு தேவேந்திரன் போட்டிருந்தாங்க. அதில் அந்த பிடிஎஃப் ஃபார்மில் வாசவன் ஈஸ் ஈக்குவல் டு தேவேந்திரன், தப்பு, அது தப்பு. வாசவன் ஈஸ் ஈக்குவல் டு யார், திருமால், பெருமாள், நம்ம திருமால், பெருமாள், விஷ்ணு அப்படி சொல்கிறோமே, அவர் தான் வாசவன். பட் அதில் அந்த பிடிஎஃப் ஃபைலில் தப்பாக சொல்லப்பட்டிருக்குது, வாசவன் இஸ் ஈக்குவல் டு தேவேந்திரன் போட்டிருக்கு. தேவேந்திரன் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். திருமால் வேற, தேவேந்திரன் வேற. எப்படி வந்து திருமால் கடவுள், விஷ்ணு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், விஷ்ணு காத்தல் கடவுள், அவர் விஷ்ணு. அவருடைய மருமகன் தான் முருகன், அவருடைய மருமகன் தான் முருகன். சிவன் பார்வதி, அப்போ பார்வதிக்கு வந்து ஒரு சகோதரராக இருக்கிறார், அண்ணனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது முருகனுக்கு வந்து அவர் மாமாவாகிறார், அவருக்கு வந்து இவர் மருமகன் ஆகிறார். அப்போ முருகன் வந்து திருமாலுடைய மருமகன் சொல்ல வர்றார். அங்கே கருத்து வந்து முருகன் சொல்றதும் தேவராய சுவாமிகள் சொல்றதும் அதுதான். பட் அங்கே வந்து தேவேந்திரன் தப்பா போட்டுருக்காங்க. அது தேவேந்திரன் கிடையாது. தேவேந்திரன் வந்து தேவலோகத்துக்கு உண்டான ஒரு அரசாங்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேவர்களுக்கு உண்டான அரசன், அவர் தேவர்களுக்கு உண்டான அரசன். ஒரு நாடு இருந்தால் அதுக்கு அரசன் சொல்றோம் இல்லையா, ஒரு நாடு இருந்தால் அரசன். அப்போ தேவர்கள் உலகத்துக்கு உண்டான அரசன் அவர். இந்திரன் சொல்லுவாங்க, தேவேந்திரன் சொல்லுவாங்க, இந்திரன் சொல்லுவாங்க. இந்திரன் வந்து அது தேவர்களுக்கு அரசனாக இருப்பனால தேவேந்திரன் சொல்லுவாங்க. இந்திரன் ப்ளஸ் தேவேந்திரன். நீங்கள் இந்திரன் சொன்னாலும் சரி, தேவேந்திரன் சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். அவர் வந்து தேவர்கள் இருக்கின்ற அந்த உலகத்துக்கு அரசன் அவர். திருமால் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த பிடிஎஃப் ஃபைலில் அதுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வாசவன் மருகா அப்படின்னு சொன்னால் திருமாலுடைய மருமகனேன்னு அர்த்தம். தேவேந்திரனுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தேவேந்திரன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் அது என்டிட்டி, டிஃப்ரெண்ட் என்டிட்டின்னு சொல்லலாம். அது ஒரு தனி நபர், இது ஒரு தனி நபர்.
அது முக்கியமான ஒரு தவறாக இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல தான், கரெக்டாக போட்டிருக்காங்க. அது நீங்கள் சப்போஸ் அதனுடைய தெளிவு விளக்கம் வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி வேணா, சில பேர் கேட்டாங்களா புக்காக போடலாம்னு சொன்னாங்க. சரி வேணா ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதான் பொருள் உணர்ந்து அதை படிக்கணும், பொருள் உணர்ந்து செய்யணும். அந்த பொருள் உணர்ந்து செஞ்சோம்னா அது நல்ல நன்மை கிடைக்கும். திரும்பவும் சொல்ற கந்தசஷ்டி கவசம் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எந்த மதமும் யார் சொன்னாலும் அது எல்லா மதங்களுமே பொருத்தமான விஷயம். அது இவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இருக்குன்னா அது உன் சாமி, ஏன் சாமி, இது உன் கடவுள் என் கடவுள்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? தென் அப்புறம் மாதவிலக்கு கோளாறுகள் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது வந்து நீங்கள் ஏன் நான் மருந்தை பற்றி இது வரைக்கும் பேசலைன்னா, மருந்து வந்து அது கடைசி கட்டம். மருந்து வந்து கடைசி கட்டம். இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் அப்படியே கொஞ்சம் ரெவியூ பண்ணி பாருங்கள். அதை ரெவியூ பண்ணி கரெக்டாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் போக போக சொல்லுவோம். பெரும்பாலான விஷயம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மாதவிலக்கு ஒரு சுகமான அனுபவம். திரும்பவும் சொல்கிறேன், பிரசவம் ஒரு சுகமான அனுபவம், மெனோபாஸ் ஒரு சுகமான அனுபவம், எல்லாமே சுகமான அனுபவம் தான். நம்ம தான் நம்மளுடைய அறியாமையில் நிறைய தப்பாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கிடையாது. ஏன் திரும்பவும் சொல்கிறோம்னா, பெண்கள் வீட்டின் கண்கள், பெண்கள் வீட்டின் கண்கள். அந்த கண்கள் நல்லா இருந்தால் தான் வீடு ஒழுங்காக இருக்கும். அந்த கண்கள் சரியில்லைனா டோட்டலாக வீடு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வகையில் பெண்கள் வந்து உறவாக தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி அம்மாவாக, பாட்டியாக, மனைவியாக, மகளாக, மருமகளாக, என்னென்ன உறவுகள்லையோ பெரியம்மாவாக, சித்தப்பாவாக, சித்தியாக, எந்த வகையில் நம்ம பெண்கள் ரிலேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். அதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம பண்ணோம். எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்ற விஷயத்தை நம்ம சொன்னோம். இதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்தீங்கன்னா மருந்து வேலை செய்யும். அதை விட்டு இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சார், நான் காலை வாங்க முடியாது, மருந்து மட்டும் கொடுங்க, மருந்து மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது கடைசியில் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடும்? சர்ஜரியில் கொண்டு போய் விடும். சரி, அப்படி தான் சர்ஜரி பண்ணி கிளியர் ஆகிட்டு நல்லா ஆகிட்டுமானா இல்லை, கிடையாது. சர்ஜரி பண்ண பிறகும் அதுக்கும் தொடரும். அது வந்து அவள் ஒரு தொடர் கதையின் மாதிரி அது தொடர்ந்துட்டே போகும். துன்பங்கள் துயரும். சர்ஜரி பண்ணிவிட்டு நான் பர்மனெண்ட்டாக வெளியே வந்துட்டேன், பர்மனெண்ட்டாக நான் ரிலீஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த கேஸும் 99.9% சொல்லலாம். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்து. சர்ஜரி இஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். சர்ஜரி இஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன் டு எனி ஆஃப் த ப்ராப்ளம். எந்த பிரச்சனையும் சர்ஜரி சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோ. ஒரு 2 days பேக்கு சொன்னாங்க, ஒரு குழந்தை 5 years old, அதுக்கு பிரெயின் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சார் சொன்னார். குழந்தைக்கு 5 வயசு, பிரெயின் டியூமர். இன்னும் ஒரு 10 நாளில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு 4 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இந்த 6 நாள் தான் இருக்குது. இன்னும் 10 days டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நாள், 4 நாள் போயிடுச்சு, 4 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது? பிரெயின் டியூமர் வந்து கேன்சரோட மோசமானது. இப்போ இந்த பிரெயின் டியூமர் கேன்சரோட மோசமானதுன்னு சொல்லியிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, அந்த பிரெயின் டியூமர் வந்து என்ன சொல்கிறது, கழிவுகளின் தேக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கழிவுகளின் தேக்கம் தான் நோய், கழிவுகள் நீக்கம் தான் நோய் நீக்கம். இது ஜென்ரல் கான்செப்ட். அப்போ கழிவுகள் ஓரளவுக்கு மேலே உடம்புல ஃபுல்லாக அக்குமுலேட் ஆக 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 கீழே பார்த்துன்னு அப்படியே மேலே வரும். ஒன் பை ஒன்னாக வரும் எல்லாருக்குமே. அப்படியே மேலே வந்து கடைசியில் வேறு வழியே நம்ம டியூமர் இங்கே வந்து உட்காரும், மூளையில் வந்து உட்காரும். ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த கேன்சரோட மோசமானது இது. கேன்சர் கூட ஆக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிப்பான்னு கூட. இது அதை விட மோசமானது பிரெயின் டியூமர். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த குழந்தைக்கு வயசு 5 வயது குழந்தைக்கு அது என்ன வாழ்ந்து அனுபவிச்சு என்ன நல்லது கெட்டது பண்ணிடுச்சு, அதுக்கு இந்த வயசில் பிரெயின் டியூமருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரெயின் டியூமருக்கு சர்ஜரி பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணால் சரியாகாது, கொஞ்ச நாள் கட்டி திருப்பி வரும், அது வேறு மேட்ரு. ஃபஸ்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் சில வருடங்கள் திருப்பியும் கட்டி வரும், சில வருடங்கள் திருப்பியும் கட்டி வரும். நார்மல் குழந்தை மாதிரி வாழ முடியாது, அது பயந்து அதை அனுபவிச்சு தான் வாழணும். அது வாழ்நாள் முழுதும் தொடரும் துன்பம் தான் அது. என்னமோ சும்மா ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டே இருக்கும். இவங்களை வெட்ட அது வந்துகிட்டே இருக்கும், இவங்கள வெட்ட எடுத்துகிட்டே வந்துடும். அப்புறம் ஒரு வழியாக அது ஒரு வழி ஆகும், அது மேட்ரு. இப்போ 5 வயசு குழந்தைக்கு மூளையில் கட்டி வர்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 40 வயசு ஆச்சு சார், 50 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சு, 80 வயசு ஆச்சு சார், அவருக்கு வந்துச்சு சார், ஓகே, அது கூட நியாயம். கண்டாமினேஷன் அதிகமாகி போச்சு, அழுக்கு அதிகமாகி போச்சு, டாக்ஸின் அதிகமாகி போச்சு, அது கட்டியாகும். 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது என்ன பண்ணிடுச்சு? அதுக்கு ஏன் இந்த நோய்? அப்படின்னா என்னன்னா, பாஸ்ட் லைஃப் கர்மாவை பார்த்தா, பாஸ்ட் லைஃப் கர்மாவில் அது 3 ஜென்மமாக அது அப்படி தான் பிரச்சனை இருந்திருக்கு அந்த குழந்தை.
3 ஜென்மங்களாக அந்த கர்மாவை நெகட்டிவா போகிறதுக்கு இறைவன் பல வாய்ப்புகளை வழிகளை கொடுத்தாலும் கூட அவங்க கண்டுக்கல, அவங்க ஃபேமிலி கண்டுக்கல, அந்த ஆத்மாவும் கண்டுக்கல. பாஸ்ட் லைஃப், இது 4th லைஃப், இது 4th லைஃப். இதுக்கு முன்னாடி 1 2 3 3 லைஃப் அதுல இருந்து வருது. 1 2 3 3 போச்சு, இப்போ 4th. இந்த 3 பிறவிகளாக அது கண்டுக்கவே இல்லை, அதையும் கண்டுக்கல, அவங்க ஃபேமிலியும் கண்டுக்கல, அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேட்டிவ்ஸும் கண்டுக்கல, அது விட்டாங்க. அது அப்படி அப்படியே என்ன ஆகுது, இப்போ வந்து 5 வயசுல வந்திருக்கு, 5 வயசுல வந்திருக்கு. இப்பயாவது அது ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டா அந்த இன்விசிபிள் ரீசன் சொல்றீங்க, இன்விசிபிள் ரீசன், விசிபிள் ரீசன் இல்லை, இன்விசிபிள் ரீசன். அந்த இன்விசிபிள் ரீசன்ஸை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக முறையான பரிகாரம் பண்ணி கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பவும் அது அடுத்த ஜென்மத்தையும் இதே பிரச்சனை தான் வரும், சீக்கிரம் வரும். இப்போ 5 வயசுல வருதா, அது 2 வயசுலேயே வரும். அதையும் சரி பண்ணலையா 1 வயசுல வரும். இப்படி தான் வரும், அது குறைச்சிக்கிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வரும். இது 1 2 3 3 கண்டுக்கல, அது சீக்கிரம் 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 கொடுக்குது அப்படின்னு கண்டுக்கல. இந்த லைஃப்பில் 5 வயசுல அந்த குழந்தைக்கு மூளை கட்டி வந்துருக்கு. இந்த டாக்ஸின் இந்த ஜென்மத்தில் வரல, 5 ஜென்மத்தில் என்னதான் டாக்ஸினே சாப்பிட்டுருந்தா கூட இந்த வயசுல 1லேருந்து 5 வரைக்கும் அவ்வளோ வராது, அவ்வளோ வராது. அவ்வளோ டாக்ஸின், அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின் தான் பிரெயின் டியூமர். பாடி இதுக்கு மேலே கெப்பாசிட்டி வச்சுக்க முடியலப்பா, இது எப்படியா வெளியே தள்ளணும் அப்படின்னுக்காக அது கட்டியாக உருவாகுது. அப்போது அது நம்ம உள்ள அது என்ன முறையான பரிகாரம், இன்டர்னல் ரீசன் எக்ஸ்டர்னல் ரீசன் ரெண்டையும் பார்த்து முறையாக அது செஞ்சு அந்த டாக்ஸினை குறைய குறைய அந்த வளர்ந்த கட்டி அப்படியே உள்ள அடங்கிடும். ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி, மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி வந்து உள்ள அந்த கட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வயசுலேயே அந்த குழந்தைக்கு மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அடுத்தடுத்த சில வருடங்கள் அது இன்னும் வளரும், சீக்கிரம் வளரும். அது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வளரும், அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வளரும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வளரும். எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்போ எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ண முடியும், அது எப்படி நல்லா படிக்க வர முடியும், நல்ல ஒரு உத்தியோகம் பண்ண முடியும், அது எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தையை பார்த்துக்க முடியும், எப்படி நல்ல ஆரோக்கியமான குழந்தையை கொடுக்க முடியும், எப்படி சமுதாயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கி கொடுக்க முடியும் அவர் அந்த குழந்தை இப்பவே. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அது வேற மாதிரி தான் போகும். ஸோ பாஸ்ட் லைஃப் கர்மாவை சரி பண்ணாததுனால ஏற்கனவே பல பிறவிகளை வந்து அப்பயும் கண்டுக்க, இப்பயும் வந்திருக்காங்க, இப்பயும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 பிறவிக்கு போகணும் இருக்குது, இன்னும் 2 பிறவிக்கு போகணும் இருக்குது. நான் கிளைவான்ஸில் பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது. இதோட இல்லை, இதுக்கு பிறகு இன்னும் 2 வரும். இப்போ இது 4ன்னு வச்சுக்கிறோமா, 5 6 6லையும் அது பாதிப்பு இருக்கும். அப்புறம் தான் அது கொஞ்சம் தான் ஃபேடாக ஆரம்பிக்கும். ஸோ 5 வயது குழந்தைக்கு ஏன் பிரெயின் டியூமர் வந்திருக்குன்னு காரணம் வந்து இதுதான். அவங்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகே ஓகே இப்படி பண்ணலாம், அவங்களும் பார்பர் மாதிரி கட் பண்ணி போடுவாங்க, திருப்பி வளரும். ரூட் காசை கண்டுபிடிச்சி அந்த ரூட் காசை சரி பண்ணிட்டா எப்படி வளர்ந்ததோ அது அப்படியே உள்ள சப்சி ஆகிடும். ஸ்கல்லை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது சொன்னால் கேட்க மாட்டாங்க, அது அவங்களுடைய காரணம். ஓகேவா, பார்த்துக்கலாம். இந்த கிறிஸ்டல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அப்போ அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இது பண்ணும்பொழுது இந்த மாதிரி பேய்கள் பாதிப்புகள்லாம் இருக்கே, அந்த பேய்கள் பாதிப்புகள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்களே கந்தசஷ்டி கவசத்தில், அது சார் வந்து கிறிஸ்டல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100% கொடுக்கும் சார், 100% கிறிஸ்டல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் அதை வந்து கிளன்சிங் பண்ணிக்கணும் அப்பப்போ, அதான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிறிஸ்டலை வாங்கி வச்சுக்கிறது பெருசு இல்லை, கிறிஸ்டலை வாங்கி அதை ப்ராப்பராக அது உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி குறைந்தபட்சம் 1 நாள், அதிகபட்சம் 7 நாள், மினிமம் 1 டே, மேக்ஸிமம் 7 டே, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது வந்து கிளன்சிங் பண்ணியே ஆகணும். அதை நம்ம கொடுக்கும்போது சொல்லி கொடுப்போம், வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள், சில பேருக்கு டெய்லி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். டெய்லி பண்ணுங்கன்னு சொல்லி நெகட்டிவ் நிறையா இருக்குன்னா டெய்லி கிளன்சிங் போட்டு எடுக்கணும். நம்ம எப்படி அழுக்காகிறோம் குளிக்கிறோமோ, நம்ம எப்படி அழுக்காக குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆறாவில் இருக்கின்ற நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்கின்ற அன்வான்ட் பாக்டீரியாஸ், வைரஸஸ், நெகட்டிவ் இன்விசிபிள் நெகட்டிவ் அதை அப்சர்வ் பண்ணிக்காது. அப்போ அது கண்டாமினேட் ஒன், அதை கிளன்சிங் பண்ணிக்கணும். அதை நம்ம சொல்கிற மாதிரி எப்படி கிளன்சிங் பண்ணிக்கணும். அதை கிளன்சிங் பண்ணால் திருப்பி ரிவர்ஸ் ஆகும் நமக்கு. அது க்ளீன் பண்ணுறது தான், பட் அது க்ளீன் ஆகி வெளியே கொண்டு வரணும். ஸோ கிளன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் கிறிஸ்டலை வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பேய் எந்த பிசாசு எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது சார், 100% பாதிக்காது. அப்படி ரிவர்ஸ் ஆகி ஓடிடும். அதே பார்த்தோம் இல்லையா, பேய்களில் எத்தனை வகை இருக்குது, காட்டேரி என்ன, இரிசுன்னா என்ன, மற்ற பேய்களுக்கும் அதை கிளாஸை பண்ணுறாரு பார்த்தீங்களா, எல்லாம் கிளாஸை பண்ணுறாரு. பிரம்மராட்சர்கள் பண்ணுறாரு. ராட்சர்கள் யார், பிரம்மராட்சர்கள் யார், பெண்களை அவங்க ஏன் தொடர்றாங்க, பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் தொடர்கிறார்கள். அது தெய்வ வாக்காக வருகிறது. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கிறிஸ்டல் இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை என்னன்னா கிளன்சிங் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எஸ்.
ஓகே. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கொஸ்டின். என் மருமகளுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு தள்ளி தள்ளி தான் வருகிறது. டாக்டரிடம் செக் பண்ண அவளுக்கு கருமுட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க குழந்தை பிறப்பதற்குண்டான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருமுட்டை உருவாவதற்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்கள் நல்ல பதில் சொல்லுங்க என்று நான் எதிர்பார்த்திருக்கேன் ஐயா போட்டிருக்காங்க. என் மருமகளுக்கு ஒவ்வொரு மாதம் தள்ளி தள்ளி தான் வருகிறது. ஒரு மாதம் தள்ளி வருதுனாலே உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அமெனோரியான்னு சொல்லுவாங்க, தள்ளி வருதுன்னு அர்த்தம். டாக்டரிடம் செக் பண்ண அவளுக்கு கருமுட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன பாருங்கள், ஒரு பெண் அப்படின்னா அது ஏஜ் அட்டன் பண்ணணும், அது வளரணும், கருமுட்டை உருவாக்கணும். அது கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணல, குழந்தை பெற்றுக்கல, அது வேறு சமாச்சாரம். அப்போ கருமுட்டை உருவாகணும். எவ்ரி மந்த் 28 days ஒன்ஸு கருமுட்டை உருவாகணும். அது வந்து கரு உறவில்லை அப்படின்னு சொல்லும்போது அது வெளியே வருது. அதான் மென்சஸாக வெளியே வருது. மெனோபாஸ் ஏஜ் வரைக்கும் எவ்ரி மந்த் அது வரணும். 28 days ஒன்ஸ் வரணும். 28 days ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். 20 daysக்கு மேலே தள்ளி போகணுனாலும் உள்ள ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்கேன்லாம் படுத்தாது, இண்டிகேஷன் நமக்கே தெரியும். 28 days ஒன்ஸ் கரெக்டாக மென்சஸ் வரணும். ஒரு நாள் 2 நாள் வேணால் முன்ன பின்னே இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள் வேணால் முன்ன பின்னே இருக்கலாம். பட் 28 days அந்த சைக்கிள் 20 days 30 கூட வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒரு மாதம். ஸோ மாதத்துக்கு ஒரு கம்பல்சரியாக அது வந்து வந்துடணும். அப்படி வரலைன்னா உள்ள மேஜராக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அதுக்குள்ளவே வருது, அதாவது 28 days ஆர் 30 daysக்குள்ளவே திருப்பி ஒரு டைம் வருது, 2 டைம் வருது, 3 டைம் வருது சார், ஒரு டைம் வரணும், திருப்பி வருது அப்படின்னாலும் உள்ள ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணும். அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை, அந்த இனப்பெருக்க மனத்தை சரி பண்ணுற மாதிரி சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணினா சரியாயிடும். ஸோ இந்த சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருந்தாலும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் 99% ஹெல்த் நார்மல் ஆகிட்டு, அவங்களுக்கும் அந்த மாத விளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவ்வளோ பொருத்தம் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான காரணம் வந்து அதை பார்க்கணும். ஜென்ரலாக சொல்லுவோம், அதாவது வந்து கான்ஸ்டிபேஷன் யாருக்குமே இருக்கக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவாள். மலச்சிக்கல் எதுவுமே, அது மலச்சிக்கல் பலச்சிக்கல். ஸோ அது என்ன சார், இது போய் ஒரு விஷயமா, இதுதான் மேட்ரு, பெரிய விஷயம். அதை கரெக்ட் பண்ணணும். நீங்கள் உள்ளே போச்சுன்னா வெளியே வந்துடணும், அது கிளியர் ஆகிட்டு வெளியே வந்துடணும். ஒரு முறை போகலாம், 2 தடவை போகலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 தடவைக்கு அதிகம் போனாலும் பிரச்சனை, ஒரு தடவை கூட போகலனாலும் பிரச்சனை. அதே மாதிரி இந்த மாதவிடாய், அந்த மாத விளக்கு அப்படின்றது வந்து 28 days ஒன்ஸ் போனால் கூட வச்சுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக போயிடணும். அப்படி போகலைனாலும் உள்ள பிரச்சனை இருக்குது, அடிக்கடி போகிறதுனாலும் பிரச்சனை இருக்குது. எஸ், அவங்க குழந்தை பிறப்பதற்குண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கருமுட்டை உருவாகிறதுக்கு என்ன பண்ணணும்? கருமுட்டை உருவாகிறதுக்கு மருந்து சாப்பிடணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுதான் எல்லாரும் சொல்கிறது. அப்படி இல்லை, அந்த உள்ளே இருக்கிற பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்விசிபிள் ரீசன்ஸ் இருக்கோ, இன்விசிபிள் ரீசனை கண்ணுக்கு தெரியாத ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ இந்த IVF பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்டு, இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ஆகிப்போச்சு. இப்போ ஒரு டாக்டர் ஒரு சகோதரி சொன்னாங்க, அதாவது அவங்க வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட். இந்த வந்து செயற்கை முறை கருத்தரித்தல் பண்ணிக்கூடக்கூடிய சென்னையில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், அது எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக்கில் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க மைக்ரோபயாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த செயற்கை முறை கருவுற்றல் விஷயமா அந்த சம்மந்தப்பட்ட ஆணுடைய விந்துவை எடுத்து அந்த அம்மானுடைய வயிற்றில் செலுத்தி அதை கருவுற வைக்கணும். அந்த ப்ராசஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் வந்து இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அது ஃபுல்லாக பண்ணக்கூடாது, இது ஃபெயிலியர் ஆகிடும், அது மாதிரி நீ பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, MD சேர்மன் முதல் கொண்டு வருது. அது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சக்ஸஸ் ஆகிடக்கூடாது, அது அடுத்ததுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் அது என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ, அது எதை கொஞ்சம் லூப் ஹோல் விடணுமோ அதை பண்ணிடுறாங்க. திரும்ப அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு வராங்க, செகண்ட் டைம் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு வராங்க. அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு வந்த உடனே அதுக்கு அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இல்லை இந்த அட்டம்ப்ட்லேயும் அவங்க ஃபெயிலியர் ஆகணும், அடுத்த அட்டம்ப்டில் வேறு மாதிரி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பண்ணு. இல்லையா வந்து ஏற்கனவே அது பண்ணியிருக்கலாம், நீங்கள் சொன்னீங்க, இப்போது இது வேணான்றீங்களே, கன்சீவ் ஆகிடும், பண்ணிடலாம். இல்லை வேணாம், அப்படி இல்லை, அது இது வேறு மாதிரி பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, வேறு மாதிரி பண்ணு, இது அடுத்த தடவை வர மாதிரி பார்த்துக்கலாம்.
சரி அப்படின்ட்டு சரி இவங்களும் பண்ணிடுறாங்க. அடுத்தது 3வது அட்டம்ப்ட்டுக்கு வராங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, இது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ இது 3வது அட்டம்ப்ட். 3வது அட்டம்ப்டில் இப்போ சொல்கிறாரு, சரி இப்போ வந்து பண்ணி விட்டுட்டோம், இப்போது சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே எம்டி சொல்லிட்டாரு, ஓகே ரைட் போட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் கன்சீவ் ஆகிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டம் போனேன் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அப்புறம் சரி அடுத்தது இன்னொரு அட்டம்ப்ட் பண்ணோம், அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, சரி இப்போ 3வது அட்டம்ப்ட் பண்ணோம், இப்போ இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி என்ன அப்படின்னா ஒன்றுத்துக்கும் 7 லட்ச ரூபாய், 3 21 21 லேக்ஸ் செலவாயிருக்கு. 21 லேக்ஸ் செலவாயிருக்கு. 21 லேக்ஸ் செலவாகி வருட கணக்கில் டைம் எடுத்துட்டு, ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு முடிஞ்ச பிறகு ரிசல்ட் கிடைக்கலையா, செகண்ட் கொஞ்சம் கேப், இப்போ செகண்ட் அட்டம் ரிசல்ட் கிடைக்கலையா கொஞ்சம் கேப், தேர்ட் அட்டம்ப்ட். அப்போ விட்டுட்டு வருடங்கள் போகுதா இல்லையா, வருடங்கள் போகுது, பணமும் செலவாகுது, டென்ஷன் எமோஷன், இவங்க குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா அவங்கவுங்க கேட்டு அதுவும் இவங்களுக்கு ஒரு டென்ஷன் எமோஷன், குழந்தை இல்லையா ட்ரை பண்ணிங்களா, அப்படி பண்ணிங்களா இப்படி பண்ணிங்களா, அதெல்லாம் ஒரு மென்டல் அக்னி தான், மென்டல் அக்னி, அது மன உளைச்சல். ஸோ இது போய் உடம்பு பிரச்சனை பண்ணும். ஸோ காசையும் செலவு பண்ணி மன உளைச்சலும் பட்டு டென்ஷன் ஆகி எமோஷன் நம்ம உடம்பையும் நம்ம கெடுத்துக்கிட்டு, உடம்பு மனசு ஆத்மா எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு, அப்புறம் தேர்ட் அட்டம்ப்டில் வந்து சக்ஸஸ் ஆகுது. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் சார், இது எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை, மனசாட்சி உறுத்துது எனக்கு, அது என்னமோ அதை சம்பளம் வாங்கினா அது வந்து பாவப்பட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியுது சார், எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாபில் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற காரணம் என்ன வராங்கன்னா, எனக்கு மனசாட்சி ஏற்றுக்கலை, ஏன்னா அது நேச்சுரலாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் பணத்துக்காக அவங்க பார்க்குறாங்க, பணத்துக்காக பார்க்கலாம், இது யார் பணம் கொடுக்குற பார்ட்டி, யார்கிட்ட பணம் தேரும், யார்கிட்ட பணம் வரும், யார்கிட்ட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கொடுத்துடலாம், யார்கிட்ட செகண்ட் அட்டம் காசு இருக்கிற பார்ட்டி நல்லா அப்படின்னா செகண்ட் அட்டம் போடு, இன்னும் நல்லா கொடுத்த காசு கொடுப்பாங்க, கேட்டால் காசு வரும்னா 3வது போடு. அவங்களே பிரிக்கிறாங்க, சார் ஓரளவுக்கு காசு இதுக்கு மேலே தேராது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டில் முடிச்சிடுறாங்க. இல்லை கொஞ்சம் நல்லா காசான பண்ணி வெயிட்டான பார்ட்டி பணம் வரும் அப்படின்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் இன்னும் பணம் வரும், நல்ல பணம் கொடுப்பாங்க, எப்படியாவது கொஞ்சம் அவங்க குழந்தை பெத்தி ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, தீர்மாக இருக்கு, என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் வீட்டை விற்றாலும் பரவாயில்ல, நாட்டை விற்றாலும் பரவாயில்ல, காட்டை விற்றாலும் பரவாயில்ல, நகை விற்றாலும் பரவாயில்ல, என்ன பணம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இது தேர்ட் அட்டம்ப்ட்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி போடுறாங்க சார். அவங்க பணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க சார், அவங்க பில்டிங்காக கட்டி கோட்டீஸ்வரர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு நாம் உடந்தையாகவே இருக்கின்றோமே, உடந்தையாக இருக்கின்றோமே என்ற மனசாட்சி என்னை உறுத்துகிறது, என்னால் அது வேலை செய்ய முடியல சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் எனக்கு வேலை இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது, ஹஸ்பண்டுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நான் தான் உழைச்சி சம்பாதிக்கணும், கூட நானும் காம்பன்சேட் பண்ணால் தான் முடியும். அதே நேரத்தில் எனக்கு இது பிடிக்கல சார், எனக்கு ஏதாவது வேறு வழி காட்டுங்க, நான் வேறு வழிக்கு போயிடுறேன், இது வேண்டாம் சார், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இது என்னை மட்டும் இல்லை என்னுடைய தலைமுறையும் பாதிக்கும் நான் உணர்றாங்க. அவங்க உணர்ந்து கேட்குறாங்க, சார் இது தப்பு, இல்லை நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னா சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் வேலையை விட்டு போகிற ரிசைன் பண்ணேன்னா இப்போ சொல்கிறாங்க சம்பளம் ஏற்றி கொடுக்குறேம்மா நீ இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உள்ள நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க, இந்த நடக்கிற விஷயத்தை ஓப்பனாக வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில் காமெடி மாதிரி, இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட், இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட், ட்ரேட் சீக்ரெட் இல்லையா, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது மிரட்டுறாங்க, ஒரு லிமிட்டு மேலே போச்சுன்னா மிரட்டுறாங்க. இதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாத அளவுக்கு எங்கள் அசோசியேஷன் மூலமாக அவனை பிளாக் பண்ணிடுவேன். இதை போய் வெளியே எங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நடக்கு பண்ணுறோம்னு வெளியே சொன்னீங்கன்னா எங்கள் அசோசியேஷன் மூலமாக நீங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் லைஃப்லையும் எங்கேயும் வேலைக்கே போக முடியும், அந்த மாதிரி உங்களை வந்து பேரை வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ அப்போ அவங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் படிச்சுட்டாங்க, அவங்க எங்கே போய் வேலை செய்ய முடியும், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போய் வேலை செய்யணும் இந்த மாதிரி இடத்துல. அப்போது எல்லா இடத்துலையும் போய் இவங்க இப்படி நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இம்போஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணி எங்கே போனால் வேலைக்கு ஆகுது, அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நான் செய்கிற தப்பை வெளியே சொல்லக்கூடாது, சம்பளம் வேணா வாங்கிக்கோ, ஆனால் அங்கே தான் வேலை செய்யணும், வேலை எங்கேயும் போகிறதுக்கும் நான் விட மாட்டேன், ஏன்னா பிகாஸ் நான் அசோசியேஷனில் முக்கியமான கீ போஸ்ட்டில் இருக்கேன், கீ ரோலில் இருக்கேன், அதனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டாக்காங்க. சார் நீங்கள் தான் சார் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னா. ஸோ அப்புறம் அவங்க வேறு சில முறைகள்லாம் சொல்லி கொடுத்து டெக்னிக் பண்ணி இப்போ அதை அவங்க விட்டு வெளியே வந்துட்டாங்க, வேறு ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க, முன்னையோட ஹாப்பி. சரி ஒரு தப்பான விஷயத்தை பண்ண வேண்டாம்னு அவங்களா ஆர்வமாக வரும்பொழுது அவங்க நம்ம சரியான வழி காட்டணும், அவங்க கிறிஸ்டல் கொடுத்து கேசியம் கொடுத்து நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மேடம், நல்லா இதாக வெளில வந்துடுறீங்க. அதே மாதிரி அவங்க அதுக்கு பிறகு ஒரு 2-3 மந்த்ஸில் வேறு வெளியில் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ வேறு செய்கிற ஜாப்பில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சம்பளமும் அதிகம், திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம், மனசில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமாக வேலைக்கு போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம அலோபதியை குறை சொல்லலை,
அது அவங்க டியூட்டி. அவங்க சனி பகவானோட ஏஜென்ட்ஸ், அதை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா திரும்ப இப்படி ரிவர்ஸ் வரேன் பாரு, கர்மாந்தியங்களே ரிவர்ஸ் வரேன். நீங்கள் சரியாக முறையாக செய்ய வேண்டிய தர்மத்தை செய்ய வேண்டிய டைமில் சரியாக கொடுக்கல. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுக்கணுமோ பெண்டிங் கொடுக்கல. அப்போது யார் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்கல. ஏதோ ஒரு வகையில் அது வந்து நீங்கள் எஸ்கேப்பை வெளியே வந்துடுறீங்க. அப்போ சனீஸ்வர பகவானோட டியூட்டி என்ன? அதை கரெக்டாக உங்ககிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுக்கணும். கடவுள் பாரபட்சம் அற்றவர். பாரபட்சம் பார்க்குறான்னா அவர் கடவுளே இல்லை. நம்ம பார்க்குறோம், பாரபட்சம் பார்க்குறோம். ஒரு கண்டை வெண்ணெய் வைக்கிறோம், ஒரு கண்டை சுண்ணாம்பு வைக்கிறோம், இவன் நல்ல பண்ணுறோம், கட்ட பண்ணுறோம், ஓரவஞ்சனை பண்ணுறோம். அப்போ அந்த ஓரவஞ்சனை பண்ணும்போது நாம் சாதாரண மனிதர்கள். கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஓரவஞ்சனை பார்க்குறதுலாம் கிடையாது. அப்போ எப்படி சார் நீங்கள் வந்து கடவுள் ஓரவஞ்சனை பார்க்குறாரு, பொம்பளைங்களை மட்டும் சலுகை பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அது கொஞ்சம் மட்டும் அது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். அது ஒரு விஷயத்து மட்டும் தான். கொஞ்சம் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் இறைவன் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. அது சில காரணங்களுக்காக. அப்போ அதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறான்னு கிடையாது. அப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குற கடவுள் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து கொஞ்சம் கடவுள் வந்து கொஞ்சம் உச்சம் தான் வச்சிருக்கிறார். இவங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்லை அவரை. படைப்பினங்களில் அழகாக இருப்பது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மனிதர்களில் வந்து பெண்கள் அழகாக இருப்பாங்க. ஆண்களை விட. விலங்குகள் செக்மெண்ட்டை வந்துட்டிங்கன்னா, அனிமல் கிங்டம் வந்துட்டிங்கன்னா, அந்த படைப்புகளில் ஆண்கள் தான் அழகாக இருப்பாங்க, பெண்கள் அழகு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் எந்த சிங்கம் எடுத்துக்கோங்க, மான் எடுத்துக்கோங்க, வேறு எந்த உயிரினம் எடுத்துக்கோங்க, எந்த விலங்கு எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஈவன் நாய் கூட எடுத்துக்கோங்க, ஆண் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், பெண் வந்து கொஞ்சம் அழகு கம்மி தான். மனிதர்களில் வந்து ஆண் கொஞ்சம் கம்மி தான், பெண்கள் அதிகம் தான். அது கொஞ்சம் ஒரு சில காரணங்களுக்காக தான் வச்சுருக்காரு. அதுவும் சில காரணங்கள் தான் வச்சுருக்காரு. பேர் பின்னாடி வேணால் நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது வேணால் அதை பற்றி விளக்க சொல்லலாம். டைம் கிடைக்கும், இப்போ வேண்டாம், அப்போ சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இறைவன் வந்து பாகுபாடு எதுவும் கிடையாது, கரெக்டாக தான் பண்ணுறாரு. நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டிய தர்மத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த காசை கொடுக்கல. நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டிய O2 அப்படி சொல்லுவோம் இல்லையா, OWEOTO கடமைப்பட்டிருக்கோம். நம்ம ஏதாவது வகையில் அவங்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க, கொடுத்துருக்கணும், கொடுக்க வேண்டிய கட்டாயம். அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ எப்படி எடுத்து கொடுப்பார் இறைவன்? எப்படி எடுத்து கொடுப்பார்? இப்படி தான் வைப்பார். எங்கே அடித்தா உங்கள்கிட்ட பணம் எடுக்க முடியும், எங்கே அடித்தா உங்கள்கிட்ட பணத்தை எடுக்க முடியும், எங்கே எந்த பாயிண்ட் போனால் நீங்கள் ஒழுங்காக பணத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கரெக்டாக பார்ப்பார். இது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஸ்கேன் பண்ணிட்டுங்க, அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ செக் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட். அப்போ 3ன்னா அப்போ 21 lakhs. அப்போ 21 lakhs நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய காசு இருக்குது. 20 யாருக்கோ கொடுக்கணும். அந்த காசு அவங்களா கொடுக்கல, அவங்களா போட்டு கொடுக்கல. கடவுள் வந்து நிறைய சான்சஸ் கொடுப்பாரு. அது வாலண்டரியாக பாசிட்டிவாக ஆசீர்வாதத்தோடு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாரு. அது நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி செய்ய வேண்டிய கட்டாயத்தை கொண்டு விடுவார். மெடிக்கல் ஃபீல்டு உங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், வருவாய்த்துறை. உங்கள்கிட்டருந்து நீங்கள் செலவு பண்ணாத காசை வருவாய்த்துறை வசூல் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கு இல்லையா, நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் மற்றெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குது இல்லையா. அது மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு ஒன் ஆஃப் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. கடவுளுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் சம்பாதிச்சு கொடுக்குற டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று. அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை யாரும் கொடுக்கலையோ அதை உங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி வாங்கி கரெக்டாக கொடுக்கறதுக்கு தேவையான இன்னொரு டிபார்ட்மெண்ட் மருத்துவத்துறை, ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்கேனிங் சென்டர்ஸ், டயக்னோசிஸ் சென்டர்ஸ். மருத்துவத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு எல்லாமே நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. சிங்கிள் ருப்பியில் ₹1 மருத்துவத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு, வைத்தியத்துக்காக செலவு பண்ணுற காசு, நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அது நீங்களாக கொடுக்கல, இறைவன் இப்படி வந்து நோயை வர வச்சு அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த அட்டம்ப்டில் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனால், இந்த சகோதரிக்கு போனால், நாங்கள் ஐவிஎஃப் பண்ணுறோங்க, இப்போ வந்து அதுக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், ஷூரிட்டிலாம் சொல்ல முடியாது, கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ இவங்க எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதோ அந்த பணம் அது கவர் ஆச்சுன்னா அதோட ஃபஸ்ட் அட்டம் சக்ஸஸ் ஆகிடும். அப்படி இல்லை இன்னும் பாக்கி இருக்குன்னா செகண்ட் அட்டம்ப்ட் வரணும், அதுக்கு செலவு பண்ணணும். நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய பணத்தை இங்கே கொடுக்கணும், எங்கே அவனுக்கு கொடுத்தே ஆகணும், அது வசூல் பண்ணி ஆகிடும். அது பிரபஞ்ச விதி, இயற்கை விதி, கடவுளின் விதி. அது கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தே ஆகணும். அது நீங்கள் கொடுக்கலன்னு போது அடுத்த அட்டம் போவாங்க. அந்த அமௌண்ட் அப்போ காமிச்சிட்டு ஆகல, உங்களுக்கு ஒன்று அரியர்ஸ் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா திருப்பி தேர்ட் அட்டம் போவாங்க.
அதுலையா எப்படியா ஒன்று போட்டு பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் இங்கே நம்ம வந்து டாக்டர்களையோ ஹாஸ்பிட்டலையோ குறை சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட தான் மேட்ரு. நம்ம அது சரியா கரெக்டா பண்ணா இயற்கையான தாம்பத்தியோட குழந்தை பிறந்து போயிடுமே. இயற்கையான தாம்பத்தியோட குழந்தை பிறந்து போயிடுமே. அப்ப இயற்கையா தாம்பத்தியோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நார்மல். அது இட் இஸ் நார்மல். இட் இஸ் குவைட் நார்மல். குவைட் நார்மல். பிளான்ட் பை த அல்மைட்டி காட். பிளான்ட் பை த அல்மைட்டி காட். கடவுளால் திட்டமிடப்பட்டது. நம்ம இயற்கையாக குழந்தை பிறந்தோம். ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சென்டருக்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னு போது இப்படிலாம் சென்டருக்கெல்லாம் போயிட்டு பணத்தை கொடுத்து அந்த கணக்கு நியூட்ரல் கரெக்ட் ஆகும்போது ஓகே ரைட்னு சிக்னல் வரும். எங்கேருந்து வரும்? கடவுள்கிட்ட ஓகே ரைட் கிளியர் ஆகி போச்சு, பேலன்ஸ் ஓகே, என்ஓசி அப்படி சொல்லி என்ஓசி கொடுத்துட்டா அப்புறம் கன்சீவ் ஆகிடும், குழந்தை பிறந்து. இதுதான். ஸோ நம்ம ஏன் அப்படி கஷ்டப்பட்டு செய்யணும்? அதை முறையாக நம்ம கர்மாஞ்சீர்கள் என்ன சொல்கிறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 18 இருக்கட்டில் ஃபாலோ பண்ணுங்க. 17 சொல்லியிருக்கோம், இன்னும் ஒன்று சொல்லலை, சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான முறையில் குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப் எல்லாம் போகவே தேவையில்லை. ஐவிஎஃப் எல்லாம் எந்த காரணத்தோடு போக தேவையில்லை. சரியா? அதே மாதிரி அந்த யூடிஐ பிரச்சனைக்காக ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க. அந்த யூடிஐ பிரச்சனை கூட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் யூடிஐ எல்லாம் சஃபர் ஆயிருக்காங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த யூரினரி பேடர், சிறுநீரகம் அது சம்மந்தப்பட்ட தொற்று அஃபெக்ட் ஆச்சுன்னா அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதுவும் கிட்டத்தட்ட மாதவிலக்கு குழாக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி குழாக்கு தான் எடுத்துக்கணும். அது யூடிஐ பிரச்சனை இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் மாதிரி, அண்ணன் தம்பிங்க மாதிரி. முதல்ல அண்ணன் வருவார், அப்புறம் தம்பி வருவார், இல்லை தம்பி வருவார் அப்புறம் அண்ணன் வருவார். எப்படி டயபெட்டிஸ் பிபிக்கு எப்படின்னு சொன்னால் முதல்ல டயபெட்டிஸ் வரும், கொஞ்ச நாள் கழிச்சு பிபி வரும். இல்லை ஃபஸ்ட்டு பிபி வரும், கொஞ்ச நாள் கழிச்சு டயபெட்டிஸ் வரும். இது வந்து இணை பிரியாத பங்காளிங்கன்னு சொல்லலாம், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சில பேருக்கு ரெண்டுமே அட் டைம் வரும். பெரும்பாலும் என்ன பண்ணுது, முதல்ல பிபி வரும், ஒரு 4-5 வருஷத்தில் சுகர் வந்துடும். இன்னும் சில பேர் சுகர் வரும் 4-5 வருஷம், ஒரு 4 or 5. அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து, அவங்க ஃபுட் சிஸ்டம் பொறுத்து மாறும். பட் டெஃபினட்டாக சுகர்னு வந்துச்சுன்னா பிபி வந்துடும். பிபி வந்துட்டால் சுகர் வந்து அந்யோன்யமான தம்பதிகள்னு சொல்லலாம், பங்காளிகள்னு சொல்லலாம். அப்போது ஒரு பிரச்சனை வரும்போதே அது என்ன பண்ணணும், சரி பண்ணணும்னு சொல்லி பார்த்து சரி பண்ணிட்டோம்னா வேர்லேயே மொடையிலேயே கிள்ளி போட்டுட்டோம்னா சரி ஆகிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அது கண்டுக்கிறதே இல்லை. பின்னாடி முத்தின பிறகு தான் கோடையை தூக்கின்னு வெட்டுறதுக்கு வரும். அது சின்னதாக இருக்கும்போதே அப்பயே கிள்ளி எடுத்து வெளியே போடலாம்னு போடுறதில்லை. அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம கைட் பண்ணுறோம். ஐவிஎஃப் எல்லாம் போக தேவையில்லை, வேறு மாதிரியெல்லாம் போக வேண்டாம். நம்ம இன்டர்னலாகவே சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். என்ன திருப்பி சொன்னாலும் அதே தான், அந்த 18 இறக்கட்டளைகள் தான். 18 இறக்கட்டளை. இந்த இறக்கட்டளை மட்டும் நீங்கள் டே டு லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இயற்கையான முறையில் உங்களுக்கு அழகான ஒரு பேரனை பற்றி பறப்பாங்க மேடம். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், உண்மையே சொல்லலாம். இதுதான் உண்மை. நீங்கள் அதை இறக்கட்டளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இறக்கட்டளை வந்து டாக்டர் இளங்கோ கொடுக்கல. டாக்டர் இளங்கோ மூலமாக இறைவனாலும் சித்தர் பெருமக்களாலும் கொடுக்கப்பட்டது. திரும்ப புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் இளங்கோ அதை கொடுக்கவில்லை. டாக்டர் இளங்கோ மூலமாக இறைவனாலும் சித்தர் பெருமக்களாலும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த குழந்தை இஷ்யூ மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் பிரச்சனை, ஹெல்த் மேட்டர் மட்டும்தான். இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் பாசிட்டிவ் வரும். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, நீங்கள் கரெக்டாக இருக்கட்டும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சது ஃபாலோ பண்ணுறது, பிடிக்காது விட்டுறது. இது பண்ணலாம், இது விட்டுறலாம். அப்படி நீங்களே வந்து ஒரு 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 முடிவுக்கு வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த 17 விஷயங்களும் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பிரச்சனை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு 48 days கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கு தெரியும். நீங்கள் நினச்சே பார்க்காத மாற்றங்களாம் நடக்கும் லைஃப்பில். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் பிள்ளை நடக்குமான்னு நினச்சி பார்த்துங்க, நடக்கும். இதுக்காக நீங்கள் மேலக்கட்டு அடைஞ்சு சுற்றி இருப்பீங்க, தானாக நடக்கும். இதுக்காக நீங்கள் எங்கேயோ தேடி ஓடுவீங்க, அவங்க உங்கள் கதவு தட்டி உங்ககிட்ட வருவாங்க அவங்க. எஸ், உண்மையிலே இதுக்காக இப்படி அலைஞ்சு அங்கே போனேன் இங்கே போனேன், கதவு தட்டி உங்ககிட்ட வந்து நான் செய்யட்டுமான்னு கேட்பாங்க. மணிக்கணக்கில், அவர்ஸ் கணக்கில், வருஷ கணக்கில் அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் கதவு தேடிய வரும். பாசிட்டிவ், நல்லது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சாதாரண மக்களுக்கு அது. கர்மாஞ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேட்காமலேயே கொடுக்கப்படும், தட்டாமலேயே திறக்கப்படும்.
அனுபவிச்சு பாருங்க, செஞ்சு பார்க்கணும், தெரியணும், செஞ்சு பார்த்தா தெரியும். நீங்க நினைச்சு இமேஜினே பண்ணி பார்த்துக்கோங்க, இப்படிலாம் நம்ம வாழ்க்கை நடக்குமா, இப்படிலாம் நம்ம வாழ்க்கை மாறுமா, இப்படிலாம் இவங்க மாறுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டீங்க, மாறுவாங்க. நீங்க கேசியம் கர்மா கிளினிக் மெடிசன் நீங்க கிறிஸ்டலும் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க பஞ்சாயத்து பைசல் வச்செல்லாம் பைசல் பண்ணியிருப்பீங்க, அவங்க செட் ஆக மாட்டாங்க. இது தானா அவங்க செட் ஆகி வருவாங்க. நீங்க யார்ட்டையும் போக வேண்டாம், பேச வேண்டாம், இன்னும் பண்ண வேண்டாம். நீங்க கர்மா கிளினிக் மெடிசன் சாப்பிட்டுட்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணிட்டு இந்த ஏற்கனவே ஃபாலோ பண்ணி பாருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அவங்க வந்து சரண்டர் ஆயிடுவாங்க, சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆகலையா ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களே. இதுக்கா இவ்வளோ நாளாக முட்டி மோதனமே, இவ்வளோ தெரியாமல் பண்ணமே, இவ்வளோ செலவு பண்ணமே, இவ்வளோ அடைஞ்சுமே, இவ்வளோ டென்ஷன் ஆகணுமே, இவ்வளோ எமோஷன் ஆகணுமே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நினச்சிட்டீங்க. ரொம்ப ஈஸியாக கூலாக அப்படி போகிற போக்கில் முடிச்சு கொடுத்துரும். அவ்வளோ விஷயம் இருக்குது. கர்மா கிளினிக் மெடிசனையோ கிறிஸ்டலையோ இறை கட்டுக்கிட்டே சாதனம் நினைக்காதீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு வாழ்த்துக்கள் கொண்டு வர்றோம், பிறந்தநாள் வாழ்த்துன்னு கொண்டாடுறோம். தென் வந்து இத்தனாவது நாள் கொண்டாடுறோம். பாருங்க இப்போ வந்து 200வது நாள் சார் அப்படின்னு ஒரு வகையில் நீங்கள் அதை ஒரு ரிமார்க்கபிள் டேவாக வச்சுக்கிறீங்க. சார் 200வது நாள் சார், நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு 200வது நாள் சார். நாம் ஏன் வந்து வருஷம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறோம்? ஏன்? சில்வர் ஜூப்ளி, கல்யாணம் ஆயிடுச்சு சார் 25 வருஷம், திருமண நாள் வாழ்த்துங்க 25 வருஷம் வாழ்ந்த பெரிய விஷயம், அது பெரிய சக்ஸஸ், அது கொண்டாடுறாங்க 25 வருஷம். ஏன்னா 6 மாதத்தில் ஒரு வருஷம் டைவர்ஸ் கேட்குறவங்க இருக்கும்போது இப்போ வந்துட்ட பிறகு 25 வருஷம் ஒரு சம்பதிகள் சேர்ந்து ஒன்றா வாழ்றாங்க, பெரிய விஷயம் தானே. 50 வருஷம். அப்புறம் பொதுவாக வாழ்நாளில் வந்து வைர நாள், பிளாட்டின நாள், தங்க நாள் அப்படி சொல்லி கொண்டு வராங்க இல்லையா, ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க. சஷ்டியப்த பூர்த்தி, அபிராமி அம்மன் கோயிலில் வந்து அமிர்தகடேஸ்வரர் கோயிலில், அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோயிலில் வந்து இந்த 60வது பிறந்தநாள்லாம் கொண்டாடுவாங்க. அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட மேரேஜ் நடக்கும். அந்த கோயிலை சுற்றி ஒரு நாளைக்கு 50 100 மேரேஜ் கூட நடக்கும். முகூர்த்த நாளில் 100 150 கூட நடக்கும். அத்தனை பேரும் அந்த 60 வயதை தொட்டவர்கள், 60 வயது தொட்டாக்க சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க, செய்வாங்க. அதில் முதல்ல பிராமின்ஸ் எல்லாம் செய்வாங்க, நான் பிராமின்ஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் பிராமின்ஸும் செய்கிறாங்க. எல்லாம் நிறைய அவங்கள பார்த்து நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது யாரும் தப்பாக இல்லைன்னு சொல்லக்கூடாது, நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கற்றுக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பிராமின்ஸ் மட்டும் கொண்டாடின அந்த சஷ்டியப்த பூர்த்தி 60வது வயது அந்த பிறந்த நாளை கொண்டாடுறது வந்து இப்போ மற்றவங்களும் எல்லாம் கொண்டாடுறாங்க, நல்ல விஷயம், பாராட்டலாம், தப்பு இல்லை. ஏன் கொண்டாடுறோன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் 60வது நாளில் அதை கொண்டாடணும்? அந்த கணவனுக்கு 60வது வயசு வரும்பொழுது அந்த 60வது நாளில் அதை கொண்டாடுவாங்க. அந்த டைமில் போய் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு வருவாங்க. அது ஏன் செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரீசன் இருக்குது. நம்ம உடம்புல சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும், நான் சொன்னேன் இல்லையா, பிறந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து 12 வயதுகள் வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில தோஷங்கள் தாக்கும். அந்த தோஷங்கள் தாக்கும்போது இந்த மாதிரி நோய்கள் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கு இந்த மாதிரியான எந்திரம் கட்டணும், இந்த மாதிரியான குதிகை கட்டணும், இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி சித்தர்கள் தெளிவாக எழுதி வச்சு வைக்கணும். எந்தெந்த வயசில் என்ன பிரச்சனைக்கு எந்திரம் கட்டணும், அதை நீங்கள் அந்த செப்புத்தாக்கில் அந்த எந்திரம் பண்ணி பிரார்த்தனை நீங்கள் கட்டினீங்கனாலே அந்த நோய் சரியாக போயிடும். டாக்டர் போகவே தேவையில்லை. குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை நிபுணர் போய் பார்க்க தேவையில்லை. பேடியாட்ரிக்ஸ் கிட்ட போகவே வேண்டாம், நீங்கள் தாயத்து கட்டினாலும் சரியாயிடும். சித்தர்கள் அந்த காலத்தில் அப்போ எங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தது? அவங்க தாயத்து தான் எழுதி வச்சாங்க, இந்த வயசில் இது, இந்த வயசில் இது, இந்த வயசில் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே ஐயும் கிளியும் சவ்வும், அதெல்லாம் அதில் வரும், அந்த யந்திரத்தில் வரும். ஐயும் கிளியும் சவ்வும் அதெல்லாம் அதில் வரும். அதை போட்டு அந்த யந்திரம் எழுதி கொடுப்பாங்க. அதை அந்த வயசில் அந்த குழந்தைங்க கட்டினா அந்த நோயே வராது, ஹாஸ்பிட்டல் போகவே தேவையில்லை. பட் இன்னைக்கு 99 இல்லை, 100% எல்லாம் டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. இந்த பிரச்சனை. சித்தர்கள் சொன்ன மாதிரி அது மூடநம்பிக்கை, முட்டாள்தனம், அதெல்லாம் அறிவில்லாத மக்கள் செய்யறது அப்படிதான் படித்த சமூகம் நினச்சிது. அப்படி இல்லை. அந்த எந்திரத்தை கட்டி பாருங்க, நோய் சரியாக போடும். விதவுட் எனி மெடிசன், விதவுட் எனி இன்ஜெக்ஷன், விதவுட் எனி டானிக், விதவுட் எனி மெடிசன், விதவுட் எனி டானிக், விதவுட் எனி இன்ஜெக்ஷன் ஆர் எனி மெடிகேஷன், குழந்தைக்கு சரியாயிடும். அவ்வளோ விஷயம் இருக்காது. நோய்களை போக்குற யந்திரங்கள் இருக்கின்றன. அந்த யந்திரத்தை வந்து நீங்கள் இடுப்புலையோ கழுத்துலையோ கையிலையோ ஏதோ ஒரு வகையில் கட்டும்பொழுது அந்த ஆறால் அது உள்ள மெர்ஜாயி அந்த நோய் மருந்தே இல்லாமல் சரியாயிடும். கண்டுபிடி சொன்னவர்கள் சித்தர்கள் இருக்கு. இப்போ கூட இந்தந்த நோய்க்கு இப்போ கந்தசேஷ் கவுத்தை படித்தோன்னே இந்த நோய்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க, இந்தந்த உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் கொடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த நோய்களுக்கு இந்த யந்திரங்கள் இருக்குது. அந்த நோய்க்குள்ளான யந்திரத்தை கட்டும்பொழுது
கேட்கும்போது படிக்கும்போது பார்க்கும்போது மூடத்தனமாக இருக்கும். இல்லை, அந்த மந்திரத்தை போட்டு அந்த எந்திரத்தை போட்டு கட்டும் பொழுது கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டி இருக்கும் பொழுது அது என்ன ஆகும், உங்கள் ஆறாவில் போயிட்டு அந்த எனர்ஜி அப்படியே பெனட்ரேட் ஆகும். அப்படியே டிசால்வ் ஆகி டிசால்வ் ஆகி டிசால்வ் ஆகி டிசால்வ் ஆகி டிசால்வ் ஆகி உங்கள் ஆறாவில் மாறும். உங்கள் ஆறாவில் மாறும்போது ஃபிசிக்கல் பாடி மாறும். ஃபிசிக்கல் பாடியில் மாறும்போது சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கன்ஸ் சிஸ்டம் எல்லாம் மாறி அந்த நோய் குணமாகும். இப்போ கூட பண்ணலாம், இப்போ கூட பண்ணுறாங்க, இருக்கு, நம்ம பண்ணுறோம் சில பேருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வரேன், இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, எல்லாம் சயின்ஸுன்னு சொல்கிறோம். நாம் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த மருமகளுக்கு பண்ணலாமா, நம்ம வந்து சர்ஜரியெல்லாம் போக வேண்டாம், ஐவிஎஃப் எல்லாம் போக வேண்டாம், சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இருக்கு மெயினாக எங்கே போனாலும் அதே தான். நீங்கள் எந்த பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கோங்க லைஃப்பில், வாட் ஆர் மே பி த ப்ராப்ளம் யூ ஆர் சஃபரிங் இன் யுவர் லைஃப், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஒன் டே சொல்யூஷன் இந்த இறக்கட்டளைகள் தான். ஒன் டே சொல்யூஷன் இறக்கட்டை. இந்த இறக்கட்டளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நோய் போகாது, உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களும் சேர்ந்து போயிடும். நீங்கள் எந்த பிரச்சனைக்காக வரீங்களோ அந்த பிரச்சனை போடுறதா மற்றதும் போயிடும், நெகட்டிவ் போயிடும், பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் போயிடும். நீங்கள் நோய்க்காக வரீங்கன்னா நோய் போயிடும், உங்கள் தர்தரும் போயிடும், கஷ்டமும் போயிடும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளமும் போயிடும், எல்லாமே போயிடும், நெகட்டிவ் எல்லாமே போயிடும். இங்கே நெகட்டிவ் ரிமூவ் செய்யப்படுகிறது, ஆத்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆத்மா சிகிச்சை அளிக்கும் போது எல்லா நெகட்டிவ் வெளியே போயிடுது. அந்த நெகட்டிவ் வெளியே போகும்போது பொருளாதார மேன்மை அடையும், பொருளாதார மேன்மை அடையும், கடன்கள் இருக்காது, கடன்கள் குறைந்து விடும், அன்பான உறவுகள் அமையும், உங்களுக்கு ஆப்போசிட்டா பிடிக்காதவங்க பிடிச்ச மாதிரி மாறுவாங்க. அப்படி மாறலையா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி நின்றுடும், அவங்களுக்கு நெகட்டிவ் வராது, ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒரே கல்லில் 3 மாங்காய். இங்கே டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குற இந்த கர்மா ஹீலிங் லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே கல்லில் 3 மாங்காய். என்ன மாங்காய்? ஆரோக்கியமும் கிடைக்கும், செல்வ செழிப்பும் கிடைக்கும், அன்பான உறவுகளும் கிடைக்கும். இதில் இருக்கிற என்ன பிளாக்கேஜ் எல்லாமே ரிமூவ் ஆகும், சைமல்டேனியஸாக ரிமூவ் ஆகும். இதை இடத்துக்காக நீங்கள் எங்கே போயிட்டு எடுத்தாலும் அந்த நோய்க்கு தான் ரிலீஃப் கிடைக்கும். இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்கணும்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு கன்சல்ட் போகிறீங்களா, அவர்கிட்ட எந்த கிளாரிட்டிக்கு போகிறீங்களோ அந்த கிளாரிட்டி மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த ஸ்பெசிஃபிக்கிட்ட போகிறீங்களோ அங்கே அது மட்டும்தான் கிடைக்கும். இங்கே கர்மா எனர்ஜியில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சொல்லிக் கொடுக்குறது வேணா டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். பட் இந்த கர்மா எனர்ஜிகள் இங்கே ஃபாலோ பண்ணும்பொழுது லைஃப்பில் அத்தனை செக்மெண்ட்ஸையும் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லலாம், ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் அவர் லைஃப், ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் பாசிட்டிவாக மாறும். இது மாறும், இது மாறும், இது மாறும் இல்லை, இது அனுபவமான உண்மை. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், அனுபவமான உண்மை அனுபவம். திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது என்ன, இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணுங்க, இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணுங்க, இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணுங்க. அதில் அவ்வளோ விஷயம், வேர்ட்ஸ் ஆஃப் த அல்மைட்டி காட், வர்சஸ் ஆஃப் த அல்மைட்டி காட், சென்டென்சஸ் ஆஃப் த அல்மைட்டி காட். அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக கண்டிப்பாக இருப்பீங்க. உங்கள் துக்கங்கள் துயரங்கள்லாம் போயிடும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தீஸ் ப்ராப்ளம்ஸ், நவ் ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஒரு காலத்தில் நான் இவ்வளோ பிரச்சனை கஷ்டப்பட்டுருந்தேன், இப்போ அந்த பிரச்சனை கஷ்டம் இல்லை, அது இருந்து ஹேண்டில் பண்ணி சந்தோஷமாக நான் வாழ்கின்றேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும், சொல்லுவீங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை, இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணு, சரியா? ஆனால் மென்சஸ் ப்ராப்ளம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்டர், ஐபிஎஃப்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ண கடவுள் படைத்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளுகின்ற தாம்பத்திய உறவை குழந்தைப்பார். இன்னைக்கு இது இது இல்லைன்ற மாதிரி போயிட்டாங்க, கண்டிப்பாக பிறக்குமா, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வருவாங்க, நீங்கள் ஹாப்பியாக தோலில் போட்டு மாரில் போட்டு கொண்டாடுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. எப்போ இந்த இறைக்கட்டளை கரெக்டாக ஃபாலோ பண்ண. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட், சரியா? ஸோ யூடிஐ பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். எதுவும் வந்து பார்ஷியலி மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். ஸோ அதையும் சரி பண்ணிக்கலாம். நான் கைட் பண்ணுறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். யூடிஐ பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் யூடிஐ பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஊறி தள்ளிட்டு போயிடலாம், சரி, ஊறி தள்ளிட்டு போயிடலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. பட் இன்னைக்கு அது பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது என்ன நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், யூடிஐ ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். தாய்மை வந்து இயற்கையாக அடையலாம், டாக்டர்கிட்ட போய் ஐவிஎஃப் பண்ணி அதெல்லாம் கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையில் இயற்கையான முறையில் உங்களால் தாய்மை அடைய முடியும். அது நம்முடைய கடமை. அது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இந்த பூமிக்கு வந்தால் ஒரு ஆண் தந்தையாக வேண்டும், ஒரு பெண் தாயாக வேண்டும். அப்போ தான் அந்த சைக்கிள் முழுமையப்படுகிறது. ஒரு ஆண் தந்தையாவதற்கும் ஒரு பெண் தாயாவதற்கும் தகுந்த மாதிரி தான் உடலமைப்பு கொடுக்குறார். உடலமைப்பு கொடுக்குறார் கடவுள், அப்படி தானே கொடுக்குறார் நமக்கு. அப்போ எதுக்கு அந்த உறுப்புகள்லாம் வச்சிருக்கார் நமக்கு? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லி வச்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வச்சிருக்காரு? கடவுள் காரணத்தோட தான் வச்சிருக்காரு.
அப்போ அதனுடைய சைக்கிள் என்ன? ஒரு ஆண் முழுமையான ஒரு தந்தையாக மாற வேண்டும், ஒரு தாய் முழுமையாக ஒரு தாயாக மாற வேண்டும். அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், அது வேறு சப்ஜெக்ட். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆண் குழந்தைகளே பெற்றுக்கொண்டாலும் அது தோஷம், பெண் குழந்தைகளே பெற்றுக்கொண்டாலும் அதுவும் தோஷம். சந்தோஷப்பட்டுக்கூட, ஆஹா ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் பெற்றுட்டேன் எனக்கு வருமானம், ஆஹா நான் பெண் குழந்தை மட்டும் பெற்றுட்டேன் மகாலட்சுமி, அப்படி சந்தோஷப்பட்டுக்கூட. ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஆண் குழந்தைகளாக பிறந்தாலும் அது தோஷத்தை காட்டுகிறது, எங்கேயோ சம்திங் ராங். பெண் குழந்தைகளாக பெற்றுக்கொண்டாலும் எங்கேயோ அது தோஷத்தை காட்டுகிறது, சம்திங் ராங். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கம்பல்சரி ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அவங்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆண் வாரிசு இருக்கணும், ஒரு பெண் வாரிசு இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். இந்த ரெண்டு வாரிசும் இல்லைன்னால அங்கே உள்ள ஏதோ ப்ராப்ளத்தை காட்டும். அது சரி பண்ணிக்கணும், அது சரி பண்ணிக்கணும். கமலஹாசன் 2 பொண்ணு சார், அவர் பெரிய கோட்டீஸ்வரர் சார். ரஜினிகாந்துக்கு 2 பொண்ணு சார், அவர் பெரிய கோட்டீஸ்வரர் சார். இவருக்கு 2 பொண்ணுங்க சார், அவர் பெரிய கோட்டீஸ்வரர் சார். ஓகே ரைட், மேபி அது கரெக்ட், தப்பு இல்லை. பட் எங்கேயோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கும் சரி அவருக்கும் சரி எங்கேயோ தோஷங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த தோஷத்தை சரி பண்ணிக்கணும். அது கமலஹாசனாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. 2 பெண் குழந்தைகள் அப்படின்னாலும் கூட அங்கே ஆண் வாரிசு இல்லை, அங்கேயோ பிரச்சனை இருக்குது. ஒன்று கணவன்கிட்டயோ இல்லை மனைவிக்கிட்டேயோ 2 பேர்கிட்டையும் ஏதாவது தோஷங்கள் இருக்கும், ஏதாவது பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் இருக்கும், பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் இருக்கும். அந்த கர்மா சரி பண்ணணும், இப்பயே சரி பண்ணணும். ஆஹா பொண்ணுங்க தானே மகாலட்சுமி காப்பாற்றுவாங்க, அது சரி விட்டுறக்கூடாது. பசங்க தானே சரி டவரிலாம் கொடுக்க தேவை, டவரி வருமானம் தான், வருமானம், அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடாது. இங்கேயும் தவறு நடக்கிறது, அது என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கணும். அதை கர்மாந்திரின்னு சொல்லி கொடுக்கணும். அது எங்கே சரி, அது ஏதோ தப்பு பண்ணிட்டு நடந்துருச்சு, பட் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணிட்டோம்னா அடுத்த லைஃப் போகும். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான், இந்த லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இது எல்லாமே அடுத்த லைஃபுக்கு தான். இந்த லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இது எல்லாமே அடுத்த லைஃபுக்கு தான். பாஸ்ட் லைஃப்பில் போன லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்க அதுதான் இப்போ. என்னென்னலாம் பண்ணமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது இப்போ தான். இப்போ பண்ணுறது எல்லாம் இப்போ கிடையாது, அது அடுத்ததுக்கு தான் போகும், அடுத்த லைஃபுக்கு தான் அது. ஸோ இப்போ இருக்கிற நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்ன, அடுத்த லைஃப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கும், அடுத்த லைஃப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கும், பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரியான வாய்ப்பு இது, சரியான தருணம் இது, சரியான இது. ஸோ இந்த பிறவியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த பிறவியை நம்ம ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த பிறவியை நம்ம சரியாக பயன்படுத்தி அடுத்த லைஃப்பை நல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே இருந்ததெல்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் கிளியர் பண்ணி நல்லிஃபை பண்ணிக்கணும், நல்லா கிளியர் பண்ணிக்கணும். சரி, 2 வேலையும் செய்யணும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் எல்லாம் கரெக்டாக நியூட்ரல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அடுத்த வாழ்க்கைக்கு உண்டான ஸ்டெப் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். கொடுத்து வைத்தவன் சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சுக்கேன், அவனுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? குட் கர்மா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மறைமுகமாக வரும் பாருங்க. அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச மகராஜன், அப்படி கொடுத்து வச்ச மகராஜன், அதுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச மகராஜி, கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் பாஸ்டருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, அதை இப்போ அனுபவிக்கிறாங்க. நாம கொடுக்கலன்னா அனுபவிக்க முடியாது. பாஸ்டர்ல கொடுத்து வச்சுக்கலாம் அனுபவிக்கிறாங்க, கொடுக்கலாம் அனுபவிக்க முடியாது. ஸோ கொடுத்து வைக்கணும். அந்த கொடுத்து வைக்கிற டெக்னிக்கை எப்படியெல்லாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் சேவ் பண்ணணும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பியாக வருவீங்க. சரியா? இந்த மாதவிளக்கு மேட்ரு இன்னும் இருக்குது, பட் இப்போதைக்கு இது போதும். இதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வேறு என்ன மெடிக்கேஷன் பண்ணலான்னு சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடுங்க. ஆனால் இனி வருங்காலத்தில் அந்த மெடிக்கேஷன் கூட இல்லாத நீங்கள் வர்ற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் 100% ஹெல்ப் பண்ணும். மருந்தே இல்லாமல், மருந்தினுடைய தேவையே இல்லாமல், மருந்துகளை சாராமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை, ஆன்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான அந்த இறை ரகசியங்கள் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலமாக, கர்மா எனர்ஜி ஹீலிங் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. சரியா? பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம தர்மத்தை பற்றி பேசுவோம். இதை பற்றி நான் பேசி முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது விடுபட்டது ஏதாவது விஷயம் இருந்தது, மாதவிளக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் இருக்குது, விடுபட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூப்பில் போடுங்க. இல்லை பர்சனலாக தனியாக கூட அனுப்புங்க. குரூப்பில் போடலன்னா கூட தனியாக கூட அனுப்பிச்சுடுங்க. இல்லை என்னுடைய பர்சனல் நம்பர் கூட அனுப்பிச்சுடுங்க. அது உங்களுடைய சாய்ஸ், என்னுடைய பர்சனல் நம்பர் கூட அனுப்பிச்சுடுங்க. இல்லை குரூப்பில் ஆஃபீஸில் போட்டாலும் சரி, பர்சனலாக போட்டாலும் சரி, என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி, நான் அவங்க கரெக்டாக கைட் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வந்தேன். சரியா? பெண்கள் வீட்டின் கண்கள், அந்த கண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த கண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பமே நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அதனால் பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணோம். வேறு ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் தான் நாங்கள் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க.
ஐயா உங்களை பார்க்கணுக்கா வெயிட் பண்ணிட்டு பார்க்கணுக்கா ரொம்ப நாள் வெயிட் காத்துட்டு இருக்கேன் சரி ஐயா. சார், நான் தனியாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் சார். பேசுகிறேன் சார், இன்னைக்கு பேசுகிறேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிறேன் சார், கண்டிப்பாக. ஏன்னா சார் ஐயா என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாய் சுவாமிநாதன். ஆமா ஐயா. மறக்க முடியாது சார் உங்களை. ரைட், ஓகே. கொஞ்ச நாள் பேசுவோம் சார், பேசுவோம் சார், கண்டிப்பாக பேசுவோம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. ரைட் ரைட் ரைட், ஓகே, பேசுவோம் சார்.